Good morning, dear Vestigians. Welcome to the wonderful world of Vestige. ஸோ இன்னைக்கு இந்த மீட் த மில்லியனர் ப்ரோக்ராம்ல உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். என்னோட பேர் அசோக், வெஸ்டீஜ்ல சீனியர் ஏரியா. இன்னைக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ப்ரோக்ராம். பிகாஸ் எத்தனையோ சாதனையாளர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே அந்த சாதனையாளர்கள் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம். அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில நம்ம காட்டக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த மீட் த மில்லியனர் ப்ரோக்ராம். வெஸ்டீஜின் துவக்கம் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்டீஜோட விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்னைக்கு எல்லா நிறுவனங்களுக்குமே ஒரு விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். பட் அது பேரளவுல இருக்கும், ஆர் மேபி அந்த கம்பெனியோட லாபத்திற்காக மட்டுமே கூட அது இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒன்னு விஷன், அதாவது எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இன் தர் ஓன் டேர்ம்ஸ். ஒரு பொருளாதார மேம்பாடு, ஒரு பொருளாதார சிறப்பு அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடிய வகையில இருக்கணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருந்தால் கூட, பட் குளோபலி இன்னைக்கு வெஸ்டீஜ் ஒரு பெரிய அளவுல வளர்ந்து அதன் மூலமாக மற்ற நிறுவனங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று கம்பெனி, 2வது கம்பெனியில் இருக்கக்கூடிய பொருட்கள், 3வதாக மக்களுக்கு கம்பெனி கொடுக்கக்கூடிய பிசினஸ் பிளான். எல்லா விதத்திலுமே ரொம்ப ஏற்றமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில பழுத்த அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் இன்னைக்கு இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல் இருக்காங்க. மிஸ்டர் கௌதம் பாலி, மேனேஜிங் டைரக்டர். ஸோ வெஸ்டீஜுக்கு முன்னாடி பல டைரக்ட் செல்லிங் நிறுவனங்கள்ல சக்சஸ்ஃபுல்லாக வெற்றி நடை போட செய்ய வைத்தவர். அந்த நிறுவனங்கள்ல கிடைக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பல விஷயங்கள் நேரடியாக கொண்டு செலுத்த முடியாத ஒரு காரணத்தினால் நம்ம ஏன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான. அவர் கூட இணைந்தவர்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் கோ-ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் தீபக் சூத். இவரும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில மிக்க அனுபவம் வாய்ந்தவர். அவரும் கௌதம் பாலி சார் கூட இணைந்து லாஜிஸ்டிக்ஸ், ஆபரேஷன் அண்ட் சேல்ஸ் இதை நிர்மாணித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய கை அளவுல இன்னைக்கு வெஸ்டீஜ் பிசினஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் மிஸ்டர் கன்வர்பீர் சிங். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி இண்டஸ்ட்ரி ஆர் ஐடி டிபார்ட்மெண்டோட ஹெட்டாக இருக்கக்கூடியவர் இவர். ஸோ இந்த 3 பேருமே இணைந்து உருவாக்கக்கூடிய இந்த நிறுவனம் 2004 துவங்கப்பட்டு இன்னைக்கு சராசரியா 16 ஆண்டுகள் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 நிறுவனமாக இன்னைக்கு வெஸ்டீஜ் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2வது 300க்கும் மேற்பட்ட பொருட்கள், உலக தரம் வாய்ந்த பொருட்கள். இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய இந்த பொருட்கள் வெளிநாட்டிற்கும் நம்ம ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்ப இந்த பொருட்களோட தரம், இந்த பொருட்கள் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து 3வது, இன்னைக்கு வெஸ்டீஜ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேற்பட்ட நபர்கள். ஏன்னா இந்த ஒரு 4 மாதத்துல எல்லா கம்பெனிஸுமே இன்னைக்கு சர்வைவல் அப்படிங்கிறது ஒரு டஃபா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல கூட சராசரியாக மாதம் 7 லட்சம் மாதம். அப்ப இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வெஸ்டீஜ்குள்ள இணையறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இன்னைக்கு உண்மையிலேயே வெஸ்டீஜ் எத்தனை விதமான சாதனையாளர்கள் மாதம் இந்த நிறுவனத்தின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களோட லட்சியம், கனவுகள் இதை அடையக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் சில எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது, ரீசெண்டா நம்ம செய்யக்கூடிய இந்த மீட் த மில்லியனர் ப்ரோக்ராம், கோடீஸ்வரர்களின் வாழ்க்கை மாற்றத்தை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ரோக்ராம். ஸோ தேங்க்ஸ் டு த மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறதுக்காக. பிகாஸ் இதை பார்த்து கொண்டு அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய தலைவர் கிட்டத்தட்ட 1998 டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இந்த நிறுவனத்திற்குள் நுழைந்தவர். இந்த இண்டஸ்ட்ரியில டாப் மோஸ்ட் கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒர்க் பண்ணி, பட் ஏதோ ஒரு விஷயம், அவர் எதிர்பார்த்த சில விஷயங்கள் அந்த இடத்துல அவருக்கு கிடைக்கும். அப்போ ஒரு மாற்றம் தேவைப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த போது 2014 வெஸ்டீஜ் நிறுவனத்தில் நுழைந்தார். அவருடைய கிரேட் அப்ளைன் மிஸ்டர் சுபையா ஷெட்டி அவர்கள் மூலமாக இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. சராசரி 2014 நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இவர் வெஸ்டீஜ் நிறுவனத்தில் இணைந்தார். வெறும் 16 நாட்கள், நவம்பர் மாத முடிவில் நேரடியாக கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனையும் அவர் அடைஞ்சார். அதன் மூலமாக அவருடைய முதல் மாத வருமானமே 2 லட்சத்திற்கும் மேல். இந்த துறையின் மூலமாக கிட்டத்தட்ட 22 நாடுகளுக்கு மேல சென்று வந்திருக்கிறார்.
அது மட்டும் இல்லாமல் மிக அமைதியாக இன்னைக்கு அவருடைய குழு சார்பாகவும் இன்னைக்கு பல லட்சாதிபதிகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். 50 லட்சத்திற்கு மேல் பெருமானம் உள்ள மெர்சிடிஸ் பென்ஸ் காரோட ப்ரௌட் ஓனர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் 2 லட்சத்துல ஆரம்பித்த அவருடைய வருமானம் இந்த 5.5 ஆண்டுகள் வெஸ்டீஜில் அவர் சென்றிருக்கிற இந்த பயணத்தில் கடந்த மாதம் அவருடைய வருமானம் உயர்ந்த வருமானமாக 10,20,000 மேல் இருக்கிறது. இன்ஃபேக்ட் கடந்த ஒரு ஆண்டாக நான் அவர்கிட்ட இந்த MTM ப்ரோக்ராம் எங்களுக்காக பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன். அப்பயே அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் ஓரளவுக்கு ஒரு நல்ல வருமானம் நான் வந்த பிறகு நிச்சயமா நான் பண்றேன், இது என்னோட ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆரம்ப கட்ட நிலை அப்படின்னு தான் அவர் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பார். இப்ப இந்த 10 லட்சம் ரூபாய் வருமானம் அவர் தாண்டிய பிறகு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணதின் அடிப்படையில் இமீடியட்டா ரைட் சார் நான் இந்த சண்டே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நமக்காக இந்த ப்ரோக்ராம் கொடுத்திருக்கிறார். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், join me to welcome the double crown director of Vestige, Mr. R. Balasubramani, for this wonderful Meet the Millionaire program. We welcome you. Good morning, sir. Welcome to Vestige for this wonderful Meet the Millionaire program. Please carry on, sir. Good morning, Vestigians. Good morning, leaders. First of all, thank you, Mr. Praveen sir and Mr. Ashok sir. இவ்வளவு நல்ல MTM program நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் லாஸ்ட் 2 MTM ப்ரோக்ராமால நிறைய பேர் நல்ல டெசிஷன் எடுத்திருக்காங்க. அதில் மிஸ்டர் சதீஷ் அண்டு மிஸ்டர் கிருஷ்ணகுமார் 2 பேரும் லாஸ்ட் மந்த் பண்ண MTM ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் நல்ல டெசிஷன் எடுக்க வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராமை நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் பாலசுப்ரமணி. நான் வெஸ்டீஜில் டபுள் கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கேன். நான் என்னோட ஃபேமிலியை பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஒய்ஃபோட நேம் மோகனராணி. அவங்க MA MPhil இங்கிலீஷ் லிட்ரேச்சர். நான் MCom BEd படிச்சிருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க. பையன் பேர் சஞ்சய், அவன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பொண்ணோட பேர் ஹரிணிஸ்ரீ, பொண்ணு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்படி. இதுதான் எங்களோட ஃபேமிலி. நான் ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். என்னோட அப்பாவோட அப்பா இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் பண்ணைப்பட்டி அப்படிங்கிற ஒரு ரொம்ப அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்து படித்தது. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பையன் எப்படியாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால என்னை சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் சேர்த்தி திண்டுக்கல்ல படிக்க வச்சாங்க. ஆனால் அவங்க அக்ரிகல்ச்சர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட அம்மாவோட அப்பா, எனக்கு தாத்தா, அவர் மேட்டுப்பாளையத்தில் இருந்தார். அவர்கிட்ட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து இங்கே வந்தேன் மேட்டுப்பாளையம். அதாவது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகணும் அப்படின்னா மேட்டுப்பாளையம் போய் தான் ஊட்டி போக முடியும். அங்கே தான் என்னோட சின்ன வயசுலேயே நான் அங்கே வந்துட்டேன். நான் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் படித்தேன். அதனால தான் MCom முடிச்சுட்டு BEd முடித்தேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிறப்ப சரி ஜாப் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக, அதாவது கோஆபரேட்டிவ் பேங்க் எல்லாம் போகணும் அப்படின்னா டிகோப்னு ஒன்று படிக்கணும், டிப்ளமோ இன் கோஆபரேஷன். அதை 1 இயர் டெய்லி மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் வந்து படிச்சுட்டு போனேன். ஆனால் பேங்க்குக்கு போகும்போது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக டைப் ரைட்டிங்கில் போத் ஹையர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதையும் முடித்தேன். கடைசியாக என்னன்னா
ரிட்டையர்மெண்ட் ஆகாத ஒரு வேலை ஒன்று இருக்கு. அதாவது லாயர் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. எந்த ஏஜ்ல வேணாலும் நம்ம போய் வாதாடிக்கலாம். இதுக்காக என்ன பண்ணேன்னா, பெங்களூர்ல ராம் மனோகர் லோகியா அப்படிங்கிற காலேஜில் எல்எல்பிக்காக போய் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த டைமில் தான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வந்தேன். அதனால அதை கண்டினியூ பண்ணலை. இப்பயும் என்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது. அதை நான் இன்னும் வாங்கக்கூட இல்லை. என்னோட ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, அந்த சர்டிஃபிகேட்டாவது வாங்கி வைக்கலாம்னு. இனி நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் அந்த சர்டிஃபிகேட் கூட இது வரைக்கும் நான் வாங்கவே இல்லை. இந்த டைமில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, படிக்கும் போதெல்லாம் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதாவது சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் மைண்ட் இருந்துச்சு. அதை நோக்கியே தான் ஏகப்பட்ட வருஷங்கள் கடந்திருக்கிறோம். சின்ன வயசுலேருந்து எம்காமை முடிச்சு, பிஎட்டை முடிச்சு, டிகோப்பை முடிச்சு எல்லாம் பண்ணோம். ஆனால் அவ்வளவு நீண்ட பயணத்தோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு +1 +2க்கு அக்கௌண்டன்சி வாத்தியார் டீச்சராக போனேன் அப்படின்னா எனக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, வெறும் 10,000 rupees கொடுப்பாங்க. அன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்காகத்தான் இத்தனை பெரிய ஜேர்னி பண்ணோமா? ஏன் அந்த 10,000 ரூபாயை நாமளே வேற வகையில சொந்தமா ஏதாவது பண்ணி சம்பாதிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள அப்பயே தோணுச்சு. நீங்க இதை கேட்டுட்டு இருக்க அத்தனை பேர் நம்ப மாட்டீங்க. நான் இது வரைக்கும் ஒரு இடத்துல வேலைக்கு போய் ₹1 சம்பளம் கூட இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. ஆனா படிக்கும்போது நம்மளோட பேரண்ட்ஸோட ஆசையும் அதுதான், நம்மளோட ஆசையும் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா என்ன சமுதாயத்துல நம்மளை வளர்த்துறாங்க சொல்றாங்களோ வளர்றோமோ அதுதான். ஆனா ஒரு காலகட்டத்துல நானே அதை உணர்ந்தேன். வேலைக்குன்னு போய் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டோம் அப்படின்னா என் மைண்ட் சொல்லிடும், அந்த 10,000 ரூபாயை வச்சுட்டு நம்ம எப்படி குடும்பம் நடத்துறது, இது மட்டும்தான் நம்ம மைண்டுக்கு போகும். அதுல எப்படி 2,000 ரூபாயை மிச்சப்படுத்தலாம், எப்படி அடிஷனலா சம்பாதிக்க. நீங்க வேலைக்கு போறவங்களாம் நல்லா கவனிச்சு பாருங்க, அடிஷனலா 2,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கிறது ரொம்ப கம்மி. ஆனா கிடைச்ச 10,000 ரூபாயில 2,000 ரூபாய் மிச்சப்படுத்துறது எப்படின்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. ஏன்னா வேலைக்கு போயிட்டு அந்த மைண்டே அப்படித்தான். நான் அதை சின்ன வயசுலயே உணர்ந்துட்டேன். அதனால வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். அதனால என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து மேட்டுப்பாளையத்துல ஒரு டுட்டோரியல் காலேஜ் ஆரம்பிச்சேன். ஏன்னா அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஒரு டுட்டோரியல் காலேஜ் ஆரம்பிச்சு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு வாத்தியார், ஒரு டீச்சர். நான் வந்து அக்கௌண்ட்ஸ் மட்டும் எடுப்பேன். மிக பிரம்மாண்டமா போச்சு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நல்ல ரிசல்ட் கொடுத்தோம், நல்ல பெரிய அளவுக்கு நிறைய பேரோட வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு கொடுத்தோம், நிறைய பணமும் சம்பாதிச்சோம். ஒரு பிரான்ச்சுக்கு 2வது பிரான்ச் வந்து பக்கத்துல காரமடைன்னு ஒரு ஊரு, அங்க 2வது பிரான்ச், அங்க பக்கத்துல நிறைய ஸ்கூல் எல்லாம் இருக்கும். அதனால அங்க ஒரு பிரான்ச் போட்டு பெரிய அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப 1998ல அப்பதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அப்ப நான் வந்து ஒரு ஐ டெஸ்ட்டுக்காக மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய இமானுவேல் ஐ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நான் போறேன். டாக்டர் வந்து ஐ டெஸ்ட் எல்லாம் முடிச்ச பின்னாடி, சார் உங்ககிட்ட ஒரு 2 minutes தனியா பேசணும் அப்படின்னாரு. சரிங்க சார் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டாக்டர்கிட்ட உட்கார்ந்தேன். அவர் சொன்னாரு, சார் இந்த மாதிரி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஏவேங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட பிரதர் வந்து அமெரிக்காவில் சூப்பரா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான மாடல் இந்த ஜெராக்ஸ்ல இருக்கு, இதை நீங்க போய் படிச்சு பாருங்க, கண்டிப்பா இந்த பிசினஸ் உங்களுக்கு பிடிக்கும், நீங்க எடுத்து பண்ணலாம் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார். உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போனா படிக்கவே இல்லை, தூக்கி போட்டேன். அது என்னன்னு நமக்கு யோசிக்கல. அடுத்து நம்ம வேலையை பார்த்துட்டே இருந்தோம். ஒரு 3 மாசம் கழிச்சு என்னோட நண்பர் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லி, அவர் இப்ப நம்ம வெஸ்டீஜ் பிசினஸ்ல இப்ப எனக்கு கீழே பண்ணிட்டு இருக்காரு. அவர் 3 months கழிச்சு அவர் ஜாயின் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வர்றாரு.
எடுத்துட்டு வந்து, சார் இப்படி நான் அந்த மாதிரி பிசினஸ் எடுத்திருக்கேன், ரொம்ப எல்லாருமே நிறைய பேர் இந்த பிசினஸ் எடுத்து பண்றாங்க நம்ம மேட்டுப்பாளையத்துல, நீங்களும் டீச்சிங் லைன்ல இருக்கறனால கண்டிப்பா இந்த பிசினஸ் உங்களுக்கு சூட் ஆகும், நீங்க வாங்க சூப்பரா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அவர் சொல்றப்ப என்னால தட்ட முடியல, நண்பராச்சே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஆனா மனுஷன் விடாம ஃபாலோ பண்ணுவார், டெய்லி கூப்பிடுவாரு, டெய்லி வருவார், ஃபாலோ பண்ணுவார், பயங்கரமா பண்ணார். ஈவன் பொருள் வாங்குறது கூட நான் போக மாட்டேன், அவர் தான். வேற எங்கேயும் இல்லை, ப்ராடக்ட்ஸ் கிடைக்காது, அப்பெல்லாம் பெங்களூர் போவார், கொச்சின் போவார், தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது. அப்படிலாம் கஷ்டப்பட்டார். ஆனா நான் ஃபர்ஸ்ட் 1 இயர் எதுவுமே பண்ணல. ஆனா 1 வருஷம் கழிச்சு ஒரு லீடரோட ஸ்பீச் கேட்டேன். அப்பதான் எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரினா எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி, அது எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பின்னாடி நிறைய புக்ஸ், இன்னைக்கு என் வீட்டில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தனி லைப்ரரியே வைக்கலாம், அந்த அளவுக்கு வச்சிருக்கேன். அங்க நிறைய கத்துக்க ஆரம்பிச்சோம். உடனே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 850 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வித்தின் 3-4 மந்த்ஸ்ல பண்ணியாச்சு. பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் சில்வர் ப்ரொடியூசர்ங்கிற அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ணியாச்சு. அப்ப என்னோட அப்ளைன் ராதாகிருஷ்ணன், அவருக்கு மேல இருக்கக்கூடியவர் அவர் தான் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் அவரோட வீட்டில் உட்காந்து நான் கேட்டேன், சார் நான் சில்வர் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்தாச்சு, இனி ஃபர்தரா நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், அப்ப நான் என்ன மாதிரி பிசினஸ் பண்ணா என்ன மாதிரி எல்லாம் இன்கம் கிடைக்கும்? ஏன்னா அங்க எனக்கு ஆரம்பத்துல எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1ஆம் கிளாஸ் படிக்கிறீங்கன்னா 1ஆம் கிளாஸோட சப்ஜெக்ட் என்னவோ அதை முதல்ல முடிங்க, அதுக்கடுத்து நீங்க காலேஜ் வர்றப்ப எல்லாம் காலேஜ் சப்ஜெக்டை படிக்கலாம், ஆனா நீங்க 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதே காலேஜை பத்தி கத்துக்கணும்னு ஆசைப்படாதீங்க அப்படின்னே சொல்லி எதுவுமே சொல்லாமே வளர்த்தியாச்சு. ஆனா அங்க போய் உட்கார்ந்த பின்னாடி தான் எனக்கே தெரிஞ்சு, ஏன்னா நம்மளும் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கோம், எல்லாமே கால்குலேஷன் தான். எனக்கு அந்த இதை கேட்ட உடனே முடிவு பண்ணேன், அடடா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேமே. ஏன்னு கேட்டா ஒரு லெக்ல 1,00,000 பிவி போனா கூட ஒரு 10,000 பிவிக்கு தான் உனக்கு இன்கம் வரும், ஒரு லெவல் இன்கம் தான் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே நான் அந்த பிசினஸை விட்டு வெளியில வந்துட்டேன். இந்த பிசினஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பலன் பெருசா கொடுக்காது அப்படிங்கிறதுனால நான் 2001 அந்த பிசினஸை விட்டு நான் வெளியில வர்றேன். 2001 அந்த பிசினஸை விட்டு வெளியில வந்த உடனேயும் ஆனா என்னோட டுட்டோரியல் காலேஜ் வழக்கம் போல போயிட்டே இருந்துச்சு, அதை நான் நிறுத்தவே இல்லை. அதை பார்த்து திரும்ப அதை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு ஆசை, ஒரு ட்ரெடிஷ்னல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே, ஏன்னா பிசினஸ் பண்றவங்க தானே பெரிய அளவுக்கு வளர முடியுது, நம்மளும் ஒரு பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் வச்சு நான் என்னோட பார்ட்னர்ஸ் சேர்ந்து அப்பதான் ஏர்டெல் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்களோட இதை ஸ்டார்ட் பண்றாங்க ஆப்ரேஷன். சென்னையில் ரொம்ப நாள் இருந்தாங்க, அதுக்கடுத்து கோயம்புத்தூர்ல வர்றதுக்கு லேட் ஆச்சு. 2002 எண்டில் வர்றாங்க. அப்ப போய் நானும் எனக்கு என் கூட இருந்த நண்பர்கள் பார்ட்னர் சேர்ந்து அந்த பிசினஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட அன்னைக்கு 15 lakh rupees, 15 லட்சம் ரூபாய் இன்டீரியர் அங்க கட்டுறது எல்லாம் சேர்த்து எடுத்து பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா நாம பயங்கர, அவங்க போட்டு கொடுத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரம். நான் 5 வருஷத்துல வீட்டுல 5 பேர் இருந்தா 5 பேரும் மொபைல் யூஸ் பண்ண போறாங்க, அன்னைக்கு உங்களோட வருமானம்லாம் இவ்வளவு பெரிய அளவுக்கு போகும். உண்மையிலே அன்னைக்கு அவங்க சொன்னது இன்னைக்கு நடந்திருக்கு, அது உண்மை. 5 பேர் இருந்தா 10 போன் வச்சிருக்கோம். ஆனா அன்னைக்கு அவங்க அதை வச்சு பயங்கரமா சொன்ன உடனேயும் இது சூப்பரான பிசினஸ், இதை எடுத்து நம்ம பண்ணோம்னா பயங்கரமா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெடிஷனல் மார்க்கெட்டுக்குள்ள போயாச்சு. அங்க போய் ட்ரெடிஷனல் பிசினஸ்குள்ள இறங்கின பின்னாடிதான் தெரியுது ஒரு காசு போட்டு பண்ற பிசினஸ் எவ்வளவு கஷ்டமான பிசினஸ் அப்படிங்கிறத அங்க போன பின்னாடி தான் உணர முடிஞ்சிச்சு. 15 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி ஒரு 10 பேரை வேலைக்கு வேற வைக்கணும்.
அடுத்து வந்து அங்க வந்து ஒரு பிக்சட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ட்ரெடிஷனல் பிசினஸ் பண்ற எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க லாபம் வருதோ வரலையோ மாசமான அந்த பிக்சட் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியே ஆகணும். ஹால் ரெண்ட், அந்த ரெண்ட் பே பண்ணணும், அந்த இடத்துக்கு வாடகை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மாசமானா சம்பளம் கொடுத்தா தான் வேலைக்கு அடுத்த மாசம் திருப்பி வருவாங்க. சம்பளம் கொடுத்தாகணும். அதுக்கு அடுத்து அப்படி பாத்தீங்க அப்படின்னா பவர் பில் கட்டி ஆகணும். இதுக்கு பேர் பிக்சட் எக்ஸ்பென்சஸ். பிசினஸ் லாபம் வருதோ வரலையோ அதெல்லாம் கவலையே கிடையாது. ஆனா மாசமானா இதை பே பண்ணி ஆகணும். 1,20,000 ரூபாய் இருந்தா தான் இந்த ஷோரூமை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமையில உட்கார்ந்துருக்கோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 500 ரூபாய்க்கு மொபைல் போனை கொடுத்து பெரிய மார்க்கெட்டை பிடிக்கிறாங்க. வெறும் 500 ருபீஸ் கொடுத்த போதும் மொபைல் போனோட கனெக்ஷன். நாம எந்த நோக்கத்தோட எந்த ஆசையோட அந்த ட்ரெடிஷனல் பிசினஸ்குள்ள போனோமோ அது மிகப்பெரிய கவலை அளிச்சிச்சு. வெறும் 40,000 50,000 தான் இன்கம் வருது. ஆனா 1,20,000 ரூபாய் நம்ம பே பண்ண வேண்டிய பிக்சட் எக்ஸ்பென்சஸ். மிகப்பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. என்னடா இவ்வளவு நம்ம எதிர்பார்ப்போட இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு இவ்வளவு சிரமமா இருக்கே, எவ்ரி மந்த் பாக்கெட்ல இருந்து எடுத்து எடுத்து போட வேண்டியது இருக்கே, திரும்ப திரும்ப கடன்காரன் ஆகிறமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்துல கம்பெனி கிட்ட நீங்க எதுவுமே எங்களுக்கு பே பண்ண வேண்டாம், இந்த ஷோரூம் நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அந்த நேரத்துல தான் இந்தியாவில் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த கடைக்குள்ள போனீங்கன்னாலும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 50% இருக்கும். ஒரு பெரிய நிறுவனம், மல்டிநேஷனல் கம்பெனி, இந்துஸ்தான் யூனிலீவர், அந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வர்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் என்னோட நண்பர் மிஸ்டர் ராஜான்னு சொல்லி சென்னையில் இருக்காரு, அவர் மூலமா எனக்கு போன் வருது. நான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ரெசிடென்சி ஹோட்டல்ல போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்றேன். அட்டன் பண்ணிட்டு வெளியில வரும்போதே அப்ளிகேஷன்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு வெளியில வர்றேன். வெளியில வரும்பொழுதே எனக்கு அன்னைக்கு இருந்த ஃபயர், ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை பத்தி நான் நிறைய கத்து வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிசினஸ்ல நிறைய லேர்னிங் கிடைச்சிச்சு. உண்மையிலே சொல்றேன், அதுக்கு மறுக்கவே முடியாது. நிறைய லேர்னிங், ஆனா ஏர்னிங் தான் இல்லை. லேர்னிங் கிடைச்சிச்சு, ஏர்னிங் இல்லை. அந்த லேர்னிங்கை வச்சுக்கிட்டு நம்ம இங்க எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா இறங்கணும். இதுல ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும். எனக்கு எப்பயுமே ஒரு என்னோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா நேச்சர், இறங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா 100 தடவை யோசிக்கலாம். ஆனா இறங்கிட்டோம் அப்படின்னா இறங்கணுமா அடிச்சமான்னு இருக்கணும். நம்ம போட்டுட்டு தடவிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பிசினஸ் பண்ண வந்துட்டோம் அப்படின்னா நாம தான் பண்ணணும். இந்த வருஷம் பண்ணாலும் நான் தான் பண்ணணும், இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பண்ணி முடிக்கணும்னாலும் நான் தான் பண்ணி முடிக்கணும். அதுக்கு எதுக்கு போய் நம்ம டைம்? இறங்கணுமா, என்ன கமிஷன், எந்த இடத்துக்கு போகணும், அதை அடிக்கணும். அதான் என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். எப்பயுமே அப்படித்தான் இறங்கினேன். அதுல வந்து ஹையஸ்ட் லெவல்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட், ஆரம்ப லெவல் மேனேஜர். அப்ப 3 லட்சம் ரூபாய் பிசினஸ் ஒரு நபர் கொடுத்தா அவர் மேனேஜர். ஆனா பிரசிடென்ட் லெவலுக்கு போனா எல்லா கமிஷனுக்கும் எலிஜிபிள். ஆனா அதுக்கு போகணும்னா 12 லெக்ஸ் வேணும், 30 மேனேஜர்ஸ் வேணும். 30 பேர் 3 லட்சம் ரூபாய் பிசினஸ் இண்டிவிஜுவலா கொடுக்கணும். சைடெல்லாம் கணக்கு இல்லை. ரொம்ப கஷ்டமான விஷயம். 10வது மாசம் நான் அதுல வந்து பிரசிடென்ட் அப்படிங்கிற இடத்தை ரீச் பண்ணேன். 10th மந்த். அப்ப யூரோப் ட்ரிப்பு கூட்டிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே யூரோப் ட்ரிப். கிட்டத்தட்ட 7 hours வந்து ஃபிளைட்ல ஜேர்னி. யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும். அங்க போன உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்தியாவில் டாப் 5 பிரசிடென்ட் அவங்க தான் 5 பேர். அவங்க 5 பேருக்கும் நீங்க திருப்பி இந்தியாவுக்கு போன உடனே உங்களுக்கு ரெடியா இருக்கு 13 லட்சம் ரூபாய் டொயோட்டா கொரோலா கார் ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. யூரோப்ல எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுல நானும் ஒருத்தர், அந்த 5 பேர்ல நானும் ஒருத்தர். அப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த பிசினஸ் ரொம்ப சந்தோஷமா போச்சு. என் கூட இருந்த அத்தனை லீடர்ஸ்களும் மிக எதிர்பார்ப்போட தன்னோட எதிர்காலம் சூப்பரா இருக்க போகுதுங்கிறதோட பயணம் பண்ணாங்க. ஆனா 12 வருஷம் ரொம்ப சூப்பரா பண்ணோம்.
12வது வருஷம் எண்டுல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு செய்தி கம்பெனிகிட்ட இருந்து வந்துச்சு. அப்ப கம்பெனில இருந்து என்ன செய்தி வந்துச்சுன்னா, நீங்க அடுத்த அதாவது நீ 3 மந்த்ஸ் தான் டைம், 3 மந்த்ஸ்க்குள்ள நாங்க வந்து இந்த டிவிஷனை, ஏன்னா அவங்க ஒன்லி ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. 10 பிசினஸ்ல இதுவும் ஒரு பிசினஸ், 11வது ஒரு பிசினஸ், நெட்வொர்க் மார்க்கெட். அப்ப எது லாபகரமா இருக்கோ அதை அவங்க வச்சுக்குவாங்க. லாபகரமா இல்லை அப்படின்னா அது அவங்களால நடத்த முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் பிரச்சனை, அவங்க உடனே என்ன பண்ணிடுவாங்க, அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. உடனே க்ளோஸ் பண்ண போறோங்கிற ஒரு தகவல் வருது. கம்பெனி சற்ற சாத்திர வரைக்கும் அங்க வெயிட் பண்ணியிருப்போம். என் கூட மிஸ்டர் ராஜேஷ் கண்ணா இப்ப மதுரையில் இருக்கார். அவர் வந்து டபுள் கிரவுன் டைரக்டர் இப்ப வெஸ்டீஜ்ல. லாஸ்ட் மந்த் 7.5 lakh rupees ஏர்ன் பண்ணியிருக்கார். அவர் வந்து பென்ஸ் கார் அச்சீவர் வெஸ்டீஜ்ல. என் கூட அந்த பிசினஸ்ல 12 வருஷம் டிராவல் பண்ணவர். அவரும் அவரோட ஒய்ஃபும் எனக்கு ஒரு ஃபோன் பண்றாங்க. அவரு என்னோட ரிலேட்டிவ். அவர் எப்பயுமே என்னை அண்ணா அண்ணன் தான் கூப்பிடுவார், என்னோட பிரதர். உண்மையிலே அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா என் கூடயே 12 வருஷம் டிராவல் பண்ணியிருக்காரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இப்போ சேர்த்துனீங்கன்னா 17.5 வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. நான் உண்மையிலே அவரை பெருமையா சொல்லணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், எதை நினைக்கிறாரோ அதை முடிப்பார், அப்படிப்பட்ட நபர். அவர் வந்து ஃபோன் பண்றார், அண்ணா இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுங்க, ஏன்னா நம்ம இனி வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு முடிவு மட்டும் எனக்கு மைண்ட் சொல்லுச்சு, நீ எந்த துறையில உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறோ அதே துறையில மீண்டும் நீ செயல்பட்டா தான் ஜெயிக்க முடியும், வேற எதுக்கு போனாலும் ஜெயிக்க முடியாதுங்கிறது என் மைண்ட் எனக்கு சொல்லிட்டு இருந்துச்சு. நான் 1 வாரம் டைம் எடுத்தேன், நிறைய அனலைஸ் பண்ணேன், என்ன பண்ண போறோம் அப்படின்னு. அப்பதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 16 கம்பெனில, நல்ல கம்பெனில ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த 3 எடுப்போம். இதுல எது பெஸ்ட், எது வந்து இனிமேல் அப்படி ஒரு தவறுகள் நடக்காம நம்ம இன்னைக்கு போடுற உழைப்பு எத்தனை வருஷமானாலும் நிக்காம வரணும்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேனேஜ்மெண்ட். ஆனா 10 பிசினஸோட சேர்த்து 11வது பிசினஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண அந்த கம்பெனியை தொடக்கூட கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன். 1 வீக் டைம் உட்காந்து நிறைய அனலைஸ் பண்ணியாச்சு. அனலைஸ் பண்றப்பதான் எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ண போற கம்பெனி அன்னைக்கு இந்தியாவில் 2வது இடத்துல இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பத்தி கவலை, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வந்திருக்கேன் நான். அப்ப இந்த கம்பெனியை நம்ம தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வாரத்தோட மொத்த நிறைய விஷயங்களை கூட்டி கழிச்சு பார்த்தா இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு வேற கம்பெனியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்பதான் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனியை நான் செலக்ட் பண்ணேன், வெஸ்டீஜ் அப்படி நம்ம கம்பெனியை. ஏன் வெஸ்டீஜை நான் செலக்ட் பண்ணேன், காரணம் இருக்கணும்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி லாங் டேர்ம் போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைப்பை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம், அந்த உழைப்புக்கான ரிவார்ட்ஸ் லாங் டைம் வரணும். அப்படின்னா முதல்ல என்ன நல்லா இருக்கணும், முதல்ல மேனேஜ்மெண்ட் யார், அதை தான் நான் பார்த்தேன். அந்த மேனேஜ்மெண்ட்டை பார்த்த உடனேமே நான் ஒரு நிமிஷம் மிகப்பெரிய தப்பை நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோங்கிறது தோணுச்சு. ஏன்னு கேட்டா, ஒரு ஸ்ட்ராங்கான மேனேஜ்மெண்ட்டை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு அன்னைக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 பேருமே 10 வருஷத்துக்கு மேல, பாலி சார் ஆகட்டும், கன்வர் சார் ஆகட்டும், தீபக் சுத் சார் ஆகட்டும், 3 பேருமே 10 வருஷத்துக்கு மேல எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணி மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸை எடுத்த நபர்கள் தான் இந்த கம்பெனியை ரன் பண்றாங்கன்னா,
அவங்களுக்கு தெரியாத விஷயம் யாருக்கும் தெரியாது. எல்லா நல்ல விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, கெட்ட விஷயமும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் 3 பேர் சேர்ந்து 3 ஐடியாக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு கம்பெனி உருவாக்கி இருக்கு, நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கம்பெனி மிக பிரம்மாண்டமா சக்சஸ்ஃபுல்லா போகும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேரும் ஒரு தப்பு பண்ணுவாங்க, நீங்க கவனிச்சு பார்க்கலாம். எந்த கம்பெனி புதுசா வருதோ அந்த கம்பெனில தான் நான் போய் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய காலத்துல எந்த கம்பெனி 10 வருஷம் நல்லா பண்ணிருக்காங்களோ அந்த கம்பெனில தான் நான் பண்ணணும்னு முடிவெடுத்தேன் பாருங்க. அதுதாங்க இந்த இடத்துல புத்திசாலிதான். 10 வருஷம் ஒரு கம்பெனி சூப்பரா பண்ணிருக்காங்கன்னா இனி எப்பயுமே கவலை இல்ல, பண்ணுவாங்க. ஆனா நேத்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான்னா இன்னும் எத்தனை மாசம் நல்லா பண்ணுவானே தெரியாது. ஏன்னா சில கம்பெனி எல்லாம் நம்மளே பார்க்கிறோம். அதாவது இந்த ஷோரூம்ல கார் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லுவான், கார் இன்னும் ரோட்டுக்கே வரல, ஆனா அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் கிடைக்கும், நீ 500 கிலோமீட்டர் வேகத்துல போனேன்னா கூட ஒன்றும் பண்ணாது. அடுத்து பாத்தீங்கன்னா அதை பண்ணு இதை பண்ணுன்னு கார் ரோட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹைப்பை கிரியேட் பண்றது. ஆனா கார் ரோட்டுக்கு வந்த பின்னாடி தான் தெரியும் இது அட்டர் வேஸ்ட்னு. இப்ப இப்ப கூட பாத்தீங்கன்னா சில கம்பெனிலாம் அப்படி ஆயிருக்கு. கார் வர்றதுக்கு முன்னாடி ஹைப்பை கிரியேட் பண்ணான், ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வந்த பின்னாடி தெரிஞ்சு இது ஒண்ணுக்கு ஆகாது, இது எல்லாம் பேப்பர் கம்பெனி, பேப்பர்ல தான் இருக்கும், வீட்டுக்கு எதுவும் வந்து சேராது, இதெல்லாம் பேப்பர் கம்பெனி. தயவு செய்து நம்ம எல்லாரும் முடிவெடுக்கிறப்ப அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பேப்பர் கம்பெனிகள்ல முடிவெடுக்க கூடாது. நிறைய பேப்பர் கம்பெனி இருக்கு, பேப்பர்ல தான் இருக்கும், வீட்டுக்கு வந்து ஒன்றும் சேராது. ஏன்னா நம்ம 22 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கு, நம்ம பார்க்காத கம்பெனிகளா சொல்லுங்க பார்க்கணும், எத்தனை பார்த்துருக்கிறோம் கேட்டிருக்கோம். ஒரு வெஸ்டீஜ வந்து இனிமேல் உலகத்துல ஒரு நிறுவனம் எந்த கம்பெனியா இருக்கும் ஒரு சின்ன டிஸ்டர்ப் தான் பண்ண முடியுமோ ஒழிய அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆலமரமா வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிறுவனம் 10 வருஷம் இவ்வளவு நல்லா போயிருக்காங்களே. அதுல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டனா இதான். இதை விட எல்லாம் ஒன்றும் தேவையே இல்லைங்க. நான் எல்லார்கிட்டையும் இதைத்தான் சொல்லுவேன். நான் யாருகிட்ட போய் இந்த பிசினஸ் பத்தி பேசினா இந்த ஒரு சார்ட்டை பத்தி தான் பேசுவேன், வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஏன்னா நான் ஷேர் மார்க்கெட்ல ஒரு 20 வருஷமா இருக்கேன். அந்த ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர் வாங்குறப்ப என்ன பார்ப்போம்னா அந்த கம்பெனியினுடைய ப்ரீவியஸ் இயரோட டேர்ன் ஓவர் என்ன, அவங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கா, அதுக்கு முன்னாடி என்ன டேர்ன் ஓவர், அதுக்கு முன்னாடி என்ன கடன்லாம் இருக்கா, எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க, எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க, இனி ஃபர்தரா அவங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கா, இதெல்லாம் பார்த்துதான் ஒரு ஷேரை வாங்குவோம். ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் போட்டு ஷேர் வாங்குறதுக்கு இத்தனை அனலைஸ் பண்ற நம்ம வாழ்க்கையவே கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல வச்சு நம்ம பிசினஸ் பண்ண போறோம். அதுதான் என் வாழ்க்கை. அப்ப அதை பார்க்கணுமா வேண்டாம்? இதைத்தான் நான் பார்த்தேன். வெஸ்டீஜ் ஏன் எடுத்தேன்னா இந்த ஒரு சார்ட் தான் எனக்கு பிடிச்சது. நான் வந்து 2014ஆம் தேதி 14வது வருஷம் நான் வர்றப்ப அதுக்கு கம்பெனி ஆரம்பிச்சது 2004, நான் உள்ள வர்றது 14, 10 வருஷம். மற்ற யாரா இருந்தாலும் புதுசா ஆரம்பிக்கிற கம்பெனிக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவாங்க. நான் 10 வருஷம் நல்லா பண்ண கம்பெனினால வந்த உள்ள. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் பாத்தீங்கன்னா வெறும் 5 crore பண்ண கம்பெனி. நான் உள்ள வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் அவங்க 354 கோடியை டச் பண்ணியிருக்காங்க. நான் உள்ள வர்றப்ப 354 கோடி. நான் என்ன பார்த்தேன் தெரியுங்களா? அந்த நீங்களே பாருங்க அந்த சார்ட்ல எந்த வருஷமாவது வருஷத்தை விட்டு கீழே போயிருக்காங்களான்னு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை நான் ஒரு வாரம் ரிசர்ச் பண்ணதுல இந்தியாவில் எந்த கம்பெனிக்காரனும் பண்ணல, வெஸ்டீஜ் மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க. நான் இன்னொன்னு பெருமையா சொல்லுவேன், இந்த சார்ட்டை நீங்க கையில எடுத்துட்டு போய் உலகத்துல இருக்கக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி கிட்ட கொடுங்க, இந்த மாதிரியான growth கண்டினியூஸா காமிச்ச ஒரு கம்பெனி நீங்களே தேடி பாருங்க, இருக்காது. இதை விட என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேறு? இதை விட ஒரு நல்ல நிறுவனம்ங்கிறதுக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, இது போதும். இந்த விஷயம் நடக்கணும்னா அந்த கம்பெனிக்கு 2 விஷயம் நல்லா இருந்திருக்கணும். நான் அதை தான் யோசிச்சேன். ஒண்ணு, கம்பெனியினுடைய ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியா இல்லை அப்படின்னா இந்த growth வராது.
அப்ப ப்ராடக்ட்ஸை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஆல்ரெடி ப்ரூவன். ரெண்டாவது விஷயம், காம்பன்சேஷன் பிளான். வெஸ்டீஜ் யாரை பார்த்து காப்பி பண்ணல. அக்குமுலேஷன் பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னா எல்லாரும். அக்குமுலேஷன் பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நிரூபிச்சு காமிச்ச கம்பெனி வெஸ்டீஜ். நானும் இந்த கம்பெனிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நானும் அப்படித்தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. வந்து பார்த்த பின்னாடிதான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. 100 ரூபாய்க்கு பிசினஸ் நடக்கிறப்ப 36 ரூபாயை எடுத்து தான் எல்லா கமிஷனையும் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப அவங்க ஒவ்வொரு பொருளுக்கும் பிரைஸ் பிக்ஸ் பண்ணும் பொழுதே 36 ரூபாய் கமிஷன், அதுக்கு மேல காஸ்ட் என்ன, தயாரிக்கிற செலவு என்ன, அதுக்கு மேல மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன, இதுதான் எம்ஆர்பி. இதுல ஏன் கொடுக்க முடியாது, ஏன் அக்குமுலேஷன்ல கொடுக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்தோடனே நாமளே தப்பு பண்ணிருக்கோமே, கொடுக்க முடியாது நம்மளே நினைச்சோமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சார்ட்டை பார்த்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதை ரெண்டையும் பார்த்தேன். இதை விட யாருக்குமே தகுதி இல்லையே, மற்ற எந்த கம்பெனிக்கு இந்த தகுதியே இல்லையே, இது எல்லாமே இங்க தானே இருக்கு. அதை விட அடுத்து ஒரு பெரிய விஷயத்த பார்த்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, வெஸ்டீஜில் மற்ற எல்லா கம்பெனிலையும் யாருமே உங்களுக்காக ஒரு சிஸ்டமை ஃபார்ம் பண்ணி மீட்டிங் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ப்ராடக்ட் ட்ரைனிங் மட்டும் கொடுப்பாங்க மற்ற கம்பெனியில. ஆனா வெஸ்டீஜில் ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் கம்பெனியே சிஸ்டத்தை ரன் பண்றது. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பிளஸ் என்ன வெஸ்டீஜ்ல பாத்தீங்கன்னா, இதுதான். கம்பெனியே சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட சிஸ்டத்தை எல்லாரும் சாதாரணமா இன்னைக்கு ஜாயின் பண்ற நபர் கூட கம்பெனியோட சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணா போதும், அவங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதுல நான் ஜாயின் பண்ணி ஒரு 3வது மாசம் மிஸ்டர் பிரவீன் அப்ப அசோக் சார் வரல, பிரவீன் தான் ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுப்பாரு, மற்ற ட்ரைனிங் அவர் தான் கொடுத்துட்டு இருந்தார். அப்ப நான் பார்த்தப்ப 3வது மாசம் நான் யூசிடி ஆயிருக்கேன். அப்ப நான் அவரோட ட்ரைனிங் அட்டன் பண்றேன். உண்மையிலேயே நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். அதுக்கு முதல்ல நான் மிகப்பெரிய ஆட்களை எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனா அவங்களை எல்லாத்தையும் தோக்கடிக்கிற மாதிரி இருந்துச்சு அவரோட ட்ரைனிங். அவ்வளவு அழகா ரொம்ப எக்ஸலண்டா பண்ணார். உண்மையிலே அது கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, கம்பெனி எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற மக்களும் அப்படித்தான் கிடைப்பாங்க. நீங்க வெஸ்டீஜ்ல பாத்தீங்கன்னா ட்ரெயினர்ஸ் எல்லாம் எக்ஸலண்டான ட்ரெயினர்ஸ். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சென்னையில சதீஷா இருக்கட்டும் மேனேஜர், அதே மாதிரி திருச்சியில நம்ம அரவிந்த் ஆகட்டும், நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஹெல்ப் கேட்டா கூட பண்றாங்கன்னா, வேற எந்த கம்பெனில இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது மாதிரி பாத்தீங்கன்னா வெஸ்டீஜோட சிஸ்டம் பாத்தீங்கன்னா கம்பெனியை ஃபார்ம் பண்ணி ஜாயின் பண்ண உடனேயும் அவங்களுக்கு விஐபி அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் நம்மளோட ரிட்டென்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிசினஸ் உள்ள கொண்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை, ரிட்டென்ஷன் தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கடுத்து ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுக்கணும் பாருங்க. இப்போ அசோக் சார்லாம் பாத்தீங்கன்னா, நான் சமீபத்தில் அவர் ஒரு ட்ரைனிங் பார்த்தேன், நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன், அவ்வளோ அழகா பண்ணார். அந்த மாதிரி இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கம்பெனியே செய்யறாங்க. அதை விட ரொம்ப விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த டூல்ஸ் இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த பிசினஸ்ல டூல்ஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தட்ட போய் இந்த பிசினஸை பத்தி நம்ம சொல்லணும், அதோட இதை காமிக்கணும் அப்படின்னா, அச்சீவ்மெண்ட்டை காமிக்கணும் அப்படின்னா, அங்க டூல்ஸ் நீங்க ஒண்ணு வேண்டாம், கார் புக்கு மட்டும் நீங்க உங்க ஒவ்வொருத்தரோட கையில இருந்தா போதும், அதை கொண்டு போய் தூக்கி போட்டா போதும், நமக்கு ரிசல்ட் வந்துடும். இந்த மாதிரி டூல்ஸ் இதெல்லாம் பார்த்தேன். ஓ, இந்த வகையில நீங்க எதை கொண்டுட்டு 16 கம்பெனியும் கொண்டு நீங்க இதுக்கு பக்கத்துல போடுற டப்பால போட்டா கூட இதோட ரிசல்ட் இந்த கம்பேரிஷனுக்கு ஒரு கம்பெனி கூட தேரல. நான் சொன்ன இந்த விஷயத்துல ஒரு கம்பெனி கூட தேரல. வெஸ்டீஜ் மட்டும்தான் இத்தனை வச்சிருந்தாங்க. அப்பதான் முடிவெடுத்தேன், ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆனா என்ன, 15 வருஷம் ஆனா என்ன, முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனில தான் நம்ம பிசினஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும், நம்ம ஜெயிக்க முடியும்
அப்படிங்கிற ஒரு முடிவை என்னால எடுக்க முடிஞ்சதுக்கு காரணமே இப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான். ஏன் நான் வெஸ்டீஜ் பிசினஸ் எடுத்தேன் யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவு கம்பேர் பண்ணி பார்த்திருக்கேன். இதை விட ஒரு நல்ல கம்பெனி இனிமேல் யாராலையும் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. இது ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிக்கிற கம்பெனி. புரியுதுங்களா? இதை விட ஒரு கம்பெனி உலகத்துல இனிமேல் யாரும் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அவ்வளவு நல்ல ஒரு நிறுவனத்தை கிடைச்சிருக்கேன். நான் இன்னைக்கும் கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறதுலாம் இந்த கம்பெனியோட எம்டிஸ் நல்லா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் சாதாரண எங்க பிசினஸ்ல பாத்தீங்கன்னா, நம்ம பிசினஸ்ல பொள்ளாச்சியில தென்னை மரம் ஏறிட்டு இருக்காரு ஒரு நபர். அவர் பாத்தீங்கன்னா மீட்டிங் வரப்ப கை கொடுத்தாரு. அவர் கையை தொடவே முடியல, பாறாங்கல் மாதிரி இருக்கு. அவர் இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டு நல்ல கோட்டெல்லாம் போட்டு ஸ்டேஜ்ல நிக்கிறத பாக்குறப்ப அப்பதான் பாலி சார் அந்த மேனேஜ்மெண்ட் மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இப்படிப்பட்ட சாதாரண மக்களையும் ஒரு பணக்காரனா மாற்றக்கூடிய ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்குள்ள கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு வேலையை இந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கடவுள் கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஆசி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அடிக்கடி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிறுவனத்தை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு இன்னைக்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த கம்பெனிக்குள்ள வந்ததுக்கு, இந்த கம்பெனிக்குள்ள நான் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப காரணமா இருந்தவர் என்னுடைய எல்டர் பிரதர்னு சொல்லலாம். அதாவது என்னுடைய மதிப்புக்கு உரியவர், என்னுடைய கிரேட் அப்ளை மிஸ்டர் சுப்பையா ஷெட்டி சார். இவர் மட்டும் இல்லை அப்படின்னா நான் இந்த பிசினஸ்ல இன்னைக்கு இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்னோட அப்ளை. இவர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 இருந்து 2014 வரைக்கும் என்னை கண்டினியூஸா வெஸ்டீஜுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நபர். நம்மலாம் ஒரு தடவை பார்ப்போம், 2 தடவை சொல்லுவோம், போயாண்டு போயிடுவோம். ஆனா கண்டினியூஸா ஒரு 4-5 வருஷம் ஃபாலோ பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். இவரும் நம்மளுடைய பாலி சாரும் ஒரு கம்பெனில 10 வருஷம் ஒன்னா வேலை பார்த்திருக்காங்க. அதனால பாலி சார் கம்பெனில நாம டிஸ்ட்ரிபியூட்டரா மாறணும் அப்படின்னு சொல்லித்தான் சார் இணைஞ்சு பண்ணியிருக்காரு. அவர் 5 ஆண்டு காலம் என்னைய ஃபாலோ பண்ணாரு. அதனால நான் இந்த பிசினஸ்குள்ள வந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் சார் சொன்னதுக்காக மட்டுமே நான் வரல. நான் உட்காந்து ஒரு வாரம் நான் சொன்ன காரணங்களை எல்லாம் ரிசர்ச் பண்ணப்ப இதற்கு மேல பெஸ்ட் கம்பெனி இல்லைன்னு முடிவெடுத்தோன்னே நானா சாரு கூப்பிடுறேன். சார், நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன், வெஸ்டீஜ் பிசினஸ் பண்றதா முடிவு எடுத்திருக்கேன். நானா ஃபோன் பண்ணேன். கேளுங்க, அவரை எப்ப பார்த்தாலும் நீங்க கேட்டு பாருங்க, நான் தான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோன்னே அவருக்கு ஒரு சந்தோஷம். என்னடா 5 வருஷமா ஃபாலோ பண்ணோம், காது கொடுத்து கூட கேட்கல. கடைசியா ஒரு முறை நான் இந்த பிசினஸ்க்கு வர்றதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட காஃபி டே, என்னோட ஆபீஸ் பக்கத்துல காஃபி டே. அப்ப சரி நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு, பிரவீன் சாரையும் கூட கூட்டிட்டு போலான்னு சொல்லி அப்பதான் அவர் ஹோண்டா சிட்டி கார் வாங்கியிருந்தார் சுப்பையா ஷெட்டி சார். அதை எடுத்துட்டு மைசூர்ல இருந்து நேரம் வர்றாரு. பிரவீன் சாரையும் கூப்பிட்டுட்டு காஃபி டேல உட்கார வச்சு 2 பேரும் என்கிட்ட பேசுறாங்க. எனக்கு அப்ப கூட நான் அதுக்கான இதே பிடி கொடுக்கல. ஆனா அதுக்கடுத்து நானே கூப்பிட்டு நம்ம பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னேன். அவரே நம்பல. சார் எப்படி சார் அப்படின்னாரு. இல்ல சார், நான் உட்காந்து 1 வீக் பார்த்துட்டேன், இந்த கம்பெனி விட்டா வேற கம்பெனி இல்லை, நான் இதான் பண்ண போறேன்னு சொல்லி வெல்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணாரு, நான் உடனே சொல்லிட்டேன், சார் ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணியாகணும், நான் டெல்லி வரணும், எம்டியை பார்க்கணும், நான் அங்கே இருக்கு இப்போ கம்பெனியினுடைய ரிசர்ச் சென்டர் இருக்கா, மற்ற எல்லா விஷயங்களையும் நான் இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி எனக்கு கிடைக்கணும், அதுக்கு பின்னாடி நான் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் ரெடி பண்ணுங்கன்னு. உடனே சுப்பையா ஷெட்டி சார் பாலி சார்கிட்ட பேசியிருக்காரு. பாலி சார் அப்போ 75,000 ஸ்கொயர் ஃபீட்ல புது யூனிட் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்காக ஹிமாச்சல் பிரதேசில் இருந்தாங்க. உடனே இன்னும் 3 டேஸ் ஆகும் சார், 3 டேஸ் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு, வந்தோடனே நீங்கள் இந்த மாதிரி இந்த டேட்டில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க,
நீங்க கிளம்பி வாங்கங்கிற. நான் உடனே எனக்கு ஒரு இது, என்னடா இன்னும் 3 நாள் வெயிட் பண்றதா அப்படின்னு. பரவாயில்லன்னு போட்டுட்டு நான் இங்க இருந்து ஏர்போர்ட் போறேன், டெல்லிக்கு போறேன். டெல்லியில போறப்ப எனக்கு அதுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்ப சித்தார்த் சிங் சாரோட வால்வோ கார் வந்து பிக்கப் பண்ண வருது. இவர் சார் இருக்காரு. எனக்கு அதை பார்த்த உடனேயுமே, என்னடா இந்த பிசினஸ்ல இவ்வளவு வேல்யூவான காரும் வாங்க முடியுமோ, அந்த அளவுக்கு இந்த பிசினஸ் பிரம்மாண்டமா இருக்கா அப்படிலாம் அந்த இடத்துல ஒரு பெரிய இதெல்லாம் வந்துச்சு. அடுத்து நேரா போனோம், பாலி சாரை பார்த்தேன். அவரோட எளிமை இருக்கு பாருங்க. அன்னைக்கு தான் எவ்வளவு ஒரு மனுஷன் எவ்வளவு உயர்வுக்கு போனாலும் அந்த எளிமை இன்னைக்கு வரைக்கும் சார்ட்ட மாறவே இல்லை. அந்த எளிமையா வெல்கம் பண்ணி எல்லா தீபக் சார் தான் எனக்கு மார்க்கெட்டிங் பிளானை சொல்றாரு. நான் உடனே அந்த நைட்டு வந்து கிளம்பி திருப்பி ரூமுக்கு வந்தாச்சு. திரும்ப நைட்டெல்லாம் உட்காந்து அந்த மார்க்கெட்டிங் பிளான் எல்லாம் அனலைஸ் பண்றோம். அடுத்த நாள் காலையில திருப்பி தீபக் சார்ட்ட உட்காடுறேன். சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ற அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு திருப்பி மதியானம் ஃப்ளைட்டு நேரா டெல்லியில இருந்து கோயம்புத்தூருக்கு வர்றேன். வரும்போதே மார்க்கெட்டிங் பிளான் என்னோட மைண்ட்ல ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு 3 மணி நேரம் டெல்லி டு கோயம்புத்தூர் வர்றதுக்குள்ள 3 நிமிஷம் மாதிரி போயிடுச்சு. ஏன்னா என்ன என் மைண்டு சொல்லுதுன்னா, நீ இறங்கி முடிச்ச உடனே நாளையில இருந்து வேலை பார்க்குற, இந்த மாசமே அந்த மார்க்கெட்டிங் பிளான்ல எல்லா இன்கமுக்கு என்ன போகணும்னு சொன்னாங்களோ அதை அச்சீவ் பண்றேன். இதுதான் என் மைண்டு சொல்லுச்சு. அப்ப நான் வந்து இறங்குறேன். எனக்கு இந்த அளவுக்கு வந்து நான் உள்ள வந்தப்ப எனக்கு அடுத்த நிமிஷமே ஃபோன் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி வளர வச்ச என்னோட கிரேட் அப்ளை மிஸ்டர் சித்தார்த் சிங் சார். இன்னைக்கு ஏசியாவில் நம்பர் 1 ஏர்னர். அது நம்மளாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். நம்ம எல்லாருக்கும் அவர் தான் அப்ளை. நம்ம அப்ளை இன்னைக்கு மாதம் 1,18 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அது நமக்கு தான் பெருமை. இன்னைக்கு அவரை சொல்லி தான் நாம எல்லாரும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சுப்பையா ஷெட்டி சார், அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் 23 லட்சம் ரூபாய்க்கு மேல அவர் ஏர்ன் பண்ணியிருக்கார். இவங்களோட எல்லாம் காமிச்சு தான் நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏசியாவில் நம்பர் 1 ஏர்னர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருமை, நம்ம கம்பெனிக்கும் பெருமை. இப்படிப்பட்ட அப்ளை நம்ம அப்ளை. அடுத்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையில என் கூட அடிக்கடி ஃபோன்ல பேசியிருக்காரு, நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் கோயம்புத்தூர்ல இறங்கின உடனேயோ நான் என்ன பிளான் பண்றேன், கண்டிப்பா இந்த மாசம் வந்து கம்பெனி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 இன்கம், அதுக்கு கிரவுன் டைரக்டருங்கிற போஸ்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா எல்லா இன்கமும் ரீச் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது என் மைண்ட். இறங்கின உடனேயும் நான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ராஜேஷ் கண்ணாவுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஏர்போர்ட்ல இருந்து நான் வந்து நாளைக்கு மதுரைக்கு வர்றேன், உங்களை மீட் பண்ண போறேன், இந்த மாதிரி ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருக்கு, கண்டிப்பா இந்த பிசினஸ் நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும், ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரிங்கன்னா நீங்க காலையில கிளம்பி வாங்க அப்படின்னாரு. நான் காலையில தூங்கவே இல்லை அன்னைக்கு நைட். காலையில 4 மணிக்கே டிரைவரை வர சொல்லி நேரம் என்ன பண்ணியாச்சுன்னா 8 மணிக்கெல்லாம் ராஜேஷ் கண்ணாவோட வீட்டுக்கு போயாச்சு, மதுரைக்கு போயாச்சு. போயிட்டு அங்க டிஸ்கஸ் பண்றோம். டிஸ்கஸ் பண்ணோடனே அவருக்கு உடனே இந்த மகேஸ்வரன், ராஜவேல் இவங்களை எல்லாம் வர வச்சாரு. அவங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணி முடிச்சுட்டு மத்தியானம் கிளம்பி அப்பயே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. திருப்பி நான் வர்றப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா முடிவு பண்ணியாச்சு அந்த 6 பேர் யாரு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் கிரவுன் அச்சீவ் பண்ணணும், எல்லா இன்கம்குள்ள போகணும். 1 மாசத்துல பண்ணாலும் நம்ம தான் பண்ண போறோம், 1 வருஷத்துல பண்ணாலும் நம்ம தான் பண்ண போறோம், 5 வருஷம் கழிச்சு பண்ணாலும் நம்ம தான் பண்ண போறோம், வேற யாரும் நமக்காக பண்ண போறது. அதை ஏன் டைம் தள்ளி போடணும்? இறங்கணுமா அடிச்சோமா அடிச்சிருவோம், ஃபர்ஸ்ட் மாசமே முடிக்க போறோம். இதை விட ஈஸியான மார்க்கெட்டிங் பிளான் யார்ட்டையுமே இல்லையே. இது என்ன ஒரு கஷ்டம், ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வெறும் 16 டேஸ், 16 நாட்கள் தான். நவம்பர் 14 பிசினஸ்ல என்ட்ரி பண்றோம், அன்னைக்கு 16 நாட்கள் இருக்கு. 16 நாளையில என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அந்த லெவலை ரீச் பண்ணணும்.
அப்ப 6 பேரை செலக்ட் பண்றேன். அந்த 6 பேர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் ராஜேஷ் கண்ணாவை மீட் பண்ணி எல்லா டீட்டெயில் சொல்லிட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து கோயம்புத்தூர்லே மிஸ்டர் சானவாஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல மிஸ்டர் ரவின்னு இருந்தாரு. அவர் என் கூட இதே மாதிரி கிட்டத்தட்ட 10-12 வருஷம் டிராவல் பண்ணவர். அடுத்து மிஸ்டர் வேணுகோபால், அவரு கோயம்புத்தூர்ல இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் எனக்கு ஏவே கம்பெனியில் அப்ளை, இப்ப என்னோட பிஸ்னஸ்ல இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா கஷ்டப்பட்டு பிஸ்னஸை வளர்த்தினார் அப்படின்னா அது மிஸ்டர் ரஞ்சித். ஏன்னா 1 வருஷம் ஸ்டாக் பாயிண்டே இல்லாம கேரளாவில் பிஸ்னஸ் வளர்த்தணுங்கன்னா 2 வீலர்லயே பொருள் எடுத்துட்டு போய் கொடுத்து பிஸ்னஸை வளர்த்தணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு கேரளாவில் ஒரு மிகப்பெரிய டீம் அவர் வளர்த்திருக்காரு. உண்மையிலே அவர் உள்ளபடியே நம்ம பக்கத்து ஸ்டேட். கண்டிப்பா நான் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு. எத்தனையோ முறை எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காரு. நான் அவரை கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்லாம் படலை. அடுத்து ராஜேஷ் கண்ணா என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அடுத்த நாளே ஆந்திரா கிளம்பி போனாரு. ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பஸ் கண்டக்டர். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குது. ஒருத்தர் பேர் ராஜேஷ் கல்பாலா, இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா நாகேந்தர் ராவ். அவங்க இந்த பிஸ்னஸ்குள்ள வந்தாங்க. அவங்க எங்களோட நல்ல நெருங்கிய நண்பர்கள். அவங்க இந்த பிஸ்னஸ்குள்ள வந்த உடனேயும் அவங்களும் சூப்பராக பண்ணாங்க. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்சம் ரூபாய் இன்கம் உள்ள இருக்காரு, ஒருத்தர் 4 லட்சம் ரூபாய் இன்கம் உள்ள இருக்காரு. இப்போ ராஜேஷ் கண்ணா ஆல்ரெடி வந்து பென்ஸ் கார் வாங்கியிருக்காரு. இப்போ நாகேந்தர் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார் வாங்க போறாரு. ஒரு அருமையான லீடர்ஷிப். இது வரைக்கும் நான் 2 டைம்ஸ் தான் ஆந்திரா போயிருக்கேன். ராஜேஷ் கண்ணா 4 டைம்ஸ் போயிருக்காரு. ஆனா லீடர்ஷிப் அப்படிங்கிறத எடுத்து பண்றாங்க பாருங்க, அதுதான் பெரிய இந்த பிசினஸோட பலமே அங்கதான் இருக்கு. அதை அவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அருமையான ஒரு லீடர்ஸ், ஒரு ஒரு ஃபேமிலி எனக்கு அமைஞ்சதுனால ஃபர்ஸ்ட் மந்தே பார்த்தீங்கன்னா இந்த சும்மா இந்த ஃபாஸ்டர் டைரக்டர் அதெல்லாம் கிடையாதுங்க. யாருமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஆனாங்க, ஸ்டார் ஆனாங்க, டைமண்ட் ஆனாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய பேர் அச்சீவ் பண்ணாங்க. அதனால ஃபர்ஸ்ட் மந்த் டேர்ன் ஓவரே ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்துச்சு, மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க நம்ப மாட்டீங்க, 16 நாளையில 3000 கிலோமீட்டர்ஸ் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். நாமக்கல்லா ரவி ஃபோன் பண்ணுவார் 3 டைம்ஸ், கரூரா வேணுகோபால் கூட 3 டைம்ஸ், தேனியா மதுரைக்கு ராஜேஷ் கண்ணா ஃபோன் பண்றப்பெல்லாம் போயிருக்கேன் 3 டைம்ஸ் அந்த மாசம். இந்த மாதிரி 3000 கிலோமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் மந்த் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். 3000 ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சு. அதுதாங்க இந்த பிசினஸ்ல பலம். ஏன்னா அது நான் கத்து வச்சிருக்கேன் முதல்லயே. எது பலம் தெரியுங்களா? நீங்க நல்ல ஒரு புனல் இருக்குன்னு வச்சுக்கலேன், நீங்க ஒவ்வொரு கல்லா போட்டீங்கன்னா அந்த புனலுக்குள்ள கீழே போயிட்டே இருக்கும். இந்த மாசம் ஒரு என்ட்ரி போடுறது, அதுக்கு அடுத்த மாசம் இன்னொரு என்ட்ரி போட்டீங்கன்னா போன மாசம் என்ட்ரி போட்டது கீழே போயிடும். அதுக்கு அடுத்த மாசம் அப்படியே சௌரியமா வந்து இன்னொரு என்ட்ரி போடுறது, அது போன மாசம் போட்டது திருப்பி போயிடும். இதுக்கு பேரு பிசினஸ் இல்லைங்க. அதே புனலுக்குள்ள பஞ்ச் ஆஃப் என்ட்ரி, அதாவது நிறைய கல்லை எடுத்து அப்படியே மொத்தமா உள்ள போட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே 1-2 போகும், ஆனா லாக் ஆகி நின்னுக்கும். அதுக்கு பேர் தான் பஞ்ச் ஆஃப் என்ட்ரிஸ். இறங்கணுமா, 100கணக்கான என்ட்ரிகளை எடுத்து உள்ள போட்டோமா, அதுதான் பிசினஸோட ஃபர்ஸ்ட் விஷயம். முதல் மாதமே 3000 ரெக்ரூட்மெண்ட் நடந்ததுனாலதான் நான் இன்னைக்கு வரைக்கும் கீழே போகாம மேல போயிட்டே இருக்கு என்னோட இன்கம். எது பலம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் தான் பலம். 16 நாளையில 3000 ரெக்ரூட்மெண்ட், 3000 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணதோட பெயின் இன்னைக்கு வந்து 10,20,000 ரூபாயில 5.5 வருஷத்துல 10.5 லட்சத்துக்குள்ள போயிருக்கேன். ஆனா கீழே போகாம மேல போறது இருக்கு பாருங்க, அதுக்கு விஷயமே வந்து ரெக்ரூட்மெண்ட் தான். இத என்னோட இந்த ஃபேமிலி வந்து பண்ணாங்க, இவங்க தான் பண்ணாங்க. உண்மையிலே இவங்களுக்கு இந்த நேரத்துல நான் கண்டிப்பா என்னோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லணும். ஏன்னா இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் இல்லை. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க. அதுக்கடுத்து 3rd மந்த் நான் வந்து யூசிடி ஆனேன். ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் மந்தே பாத்தீங்கன்னா என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா முதல் மாதம் என்னோட இன்கம் 2,09,000 ரூபாய், அதாவது 2,10,000 ரூபாய்.
நான் ஃபர்ஸ்ட் மந்த் 2,10,000 ரூபாய் வாங்குறப்ப அது அன்னைக்கு வெஸ்டீஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அது ரெக்கார்ட் பிரேக். அன்னைக்கு அந்த டைம்ல யாரும் முதல் மாதம் 2,10,000 ரூபாய் வாங்கல. ஃபர்ஸ்ட் மந்த் என்னோட இன்கம் 2,10,000 ரூபாய்க்கு நான் போனேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் 3,000 ரெக்ரூட்மெண்ட் தான் காரணம். ரெக்ரூட்மெண்ட் தான் உங்களை கண்டிப்பா நம்மளை எல்லாரையும் வளர வைக்குமே ஒழிய மற்ற எந்த ஷார்ட்கட்டும் வளர வைக்க. அதுதான் நடந்துச்சு. அடுத்து பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் வளர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து 3,36,000 ரூபாய் இந்த ரேஞ்சில் நான் 3 லட்சம் ரூபாய் கிராஸ் பண்ணிட்டு வேகமாவே அதுல கொஞ்ச நாள் நின்னேன். அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் திரும்ப எனக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த இடத்துல கண்டிப்பா நான் அதை சொல்லி ஆகணும். என்னோட 15 வருட நண்பர் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி ஃபுல்லா எனக்கு 15 வருஷமா பழக்கம், ஃபேமிலி ஃப்ரெண்ட், என்னோட நண்பர். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மந்த் எண்டுல கூட ஒரு ஏதாவது ஒரு பண்ணணும்னா உடனே போன் போட்டு, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு போன் போட்டு கேட்காம அவர் இன்னைக்கு வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை. உண்மையிலே அதெல்லாம் பெரிய விஷயம். அவரு ஏவே கம்பெனியில டைமண்ட் அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணவர், லைவ்ல இருந்தவர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருக்கு அங்க ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா டைமண்ட்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் அங்க அதுல அச்சீவ் பண்றது. அதை அச்சீவ் பண்ண நபர் 1.5 இயர்ஸ், ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் இல்லையா, 1.5 இயர்ஸ் நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்து மிகப்பெரிய அளவுக்கு, சாதாரண விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சு அவர் இந்த பிசினஸ்குள்ள கொண்டு வந்தேன். அவர் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம்ல இருக்கார். ஒரு 7-8 மாசத்துல பாத்தீங்கன்னா ஜாகுவார் கார் வாங்க போறார். வெரி சூன் அவரோட பிளானே 10 லட்சம் ரூபாய்க்கு போகணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய மாற்றங்கள் இன்னும் நிறைய நடக்க போகுது அவரோட டீம்ல. நான் ஏன் இந்த இடத்துல குறிப்பிடுறேன்னா, இந்த இந்த நிலைமையில் நான் இருக்கிறப்ப, நான் யூசிடியா இருக்கிறப்ப, இந்த இன்கம்குள்ள இருக்கிறப்ப தான் அவர் இந்த இடத்துல என் பிசினஸ்குள்ள வர்றாரு. அதுக்கடுத்து பிசினஸ் வளர ஆரம்பிச்சிச்சு. 3.65 போக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து 4 லட்சம் ரூபாய்க்கு போக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து ஒரே இதுல பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாயை நான் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸையும் நீங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நம்ம ராஜன் சாரோட ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும், ஏன்னா அதெல்லாம் நாங்க பார்த்து தான் இந்த பிசினஸ்குள்ளே வந்தோம். அவரெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான இன்கம்குள்ள கண்டினியூஸா போயிருந்தார் அப்பெல்லாம் ராஜன் சார். அதே மாதிரி ஃபரூக் டீமா இருக்கட்டும், ஃபரூக் சாரா இருக்கட்டும், அதே சமயத்துல பவுல்ராஜ் இன்னைக்கு நான் திருநெல்வேலியில சவுத்தவே கலக்கிட்டு இருக்காரு, அவரா இருக்கட்டும். அவரு கீழே லாஸ்ட் மந்த் எம்டிஎம் பண்ணாங்கல்ல சதீஷா இருக்கட்டும், நம்மளோட கிருஷ்ணகுமார்லாம் நீண்ட நாள் நண்பர் நமக்கு, இவங்கெல்லாம் இருக்கட்டும். அதே மாதிரி விக்டோரியா மேடம், அவங்களோட ஸ்டேட்மெண்ட் நிறைய பேரோட கையில இருக்கும் எப்பயுமே. அதே மாதிரி மைக்கேல் சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாரோட இன்கம் நீங்க பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட லீடர்ஸும் 5 வருஷத்துக்கு பின்னாடி அவங்களோட இன்கம் பறக்க ஆரம்பிக்கும். இதை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆரம்பத்துல தான் நம்மளுடைய இன்கம் கம்மியா ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு பாருங்க, எல்லாரோட இன்கமும் வெஸ்டீஜ்ல மிக பிரம்மாண்டமா பறக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாருக்குமே அந்த காலம் வரத்தான் போகும். அப்ப என்னோடதும் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 lakhs நான் கிராஸ் பண்ணேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து 6,74,000 ரூபாய்க்கு நான் போனேன். என்னோட இன்கம் பாருங்க கிராஜுவலா கீழேயே போகாம மேலேயே போயிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முடிவு பண்ணேன், டபுள் யூசிடி அப்படிங்கிறத 8 lakhs கிராஸ் பண்றப்ப டபுள் யூசிடி அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தேன். எல்லாமே பிளானிங் தான். எப்பயுமே நான் டீம்ல சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, போஸ்டிங் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, வருமானம் தான் இம்பார்ட்டன்ட். நீங்க என்னோட இதுல யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க நல்லா என்னோட குழுவுல பாத்தீங்கிறப்ப
மேக்சிமம் ஸ்டார் டைரக்டர் அண்ட் எபோ ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ்டே அங்கதான் வச்சிருக்கோம். ஏன்னா ஸ்டார் டைரக்டர் அண்ட் எபோ வந்துட்டியா உனக்கு 7 இன்கம் கன்ஃபார்ம். முதல்ல அதுல வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாரி. உன் வீட்டுக்கு மாசமான பணம் போயிடுச்சுன்னா அதுக்கடுத்து நம்ம எத்தனை லட்சம் வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். அப்படிதான் ஃபோக்கஸ்டா பண்ணோம். அந்த மாதிரி நான் 8 லட்சம் ரூபாயை கிராஸ் பண்றப்ப டபுள் கிரவுன் டைரக்டர் அச்சீவ் பண்ணணும், டிசிடி அச்சீவ் பண்ணணும்னு முடிவு எடுத்திருந்தேன். கரெக்டா அந்த மாசம் நான் அச்சீவ் பண்ணேன். என்னோட இன்கம் 8,02,000 ரூபாய், 8,03,000 ரூபாய் வந்துச்சு. அதுக்கடுத்து குரோ ஆகிட்டே இருந்துச்சு. அடுத்து இப்ப ஜூன் மந்த் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெளியில இருக்கக்கூடிய அத்தனை பிசினஸும் இன்னைக்கு கால்வாசி கூட நடக்கிறது இல்லை. ஆனா வெஸ்டீஜோட பவர் பாருங்க. ஜூன் மந்த் நம்ம இன்கம் என்னவா இருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் வராத இன்கம் மாத்தி அமைச்சிச்சு. கோவிட்-19ல கூட வெஸ்டீஜுக்கு பாதிப்பு இல்லை, வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டரோட இன்கமுக்கு பாதிப்பு இல்லை. அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். உண்மையிலேயே பாலி சார்க்கு நான் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். கோவிட்-19 அப்ப ஒரு 2-3 மந்த்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கம்பெனி 17,000 பேர் அதுக்கு முன்னாடி அவங்க அந்த டைட்டில் அந்த லெவலை மெயின்டைன் பண்ணி கமிஷன் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு யாருக்காவது அந்த லெவல் மிஸ் ஆயிருந்து கமிஷன் ஏதாவது கம்மியா இருந்தா அவங்களுக்கு கமிஷன் போட்டு விட்டாங்க பாருங்க. வேற யாருக்குங்க அந்த நல்ல எண்ணம் வரும் சொல்லுங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் எந்த கம்பெனிக்குமே வராது. அதை வந்து நம்ம கம்பெனி பண்ணி காமிச்சாங்க. 17,000 பேருக்கு அவங்க மிஸ் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு கமிஷனை கொடுத்து அந்த நேரத்துல ஹெல்ப் பண்ணாங்க பாருங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த நேரத்துல நிறைய பேரோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆச்சு, என்னோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆச்சு. 9 lakh rupeesக்கு நான் போனேன் ஜூன்ல. அடுத்து பாக்குறப்ப லாஸ்ட் மந்த் இப்ப முடிஞ்ச மாசம் ஜூலைல 10,20,000 ரூபாய்க்கு என்னோட இன்கம் இன்னைக்கு 10 லட்சத்தை கிராஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஒரு பக்கம் ஜாபுக்கு போயிருந்தேன் அப்படின்னா, ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிருந்தேன்னா பெர் மந்த் 20,000 ரூபாய் சேலரி கொடுக்கறது கூட ஸ்கூல் இல்லை. நீங்க வேலைக்கு போறவங்களை கேட்டு பாருங்க. பிரைவேட் ஸ்கூலுக்கு 20 to 25,000 ரூபாய்ங்கிறது பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜ்ல என்னோட பெர் டே இன்கம் 35,000 ரூபாய் அப்படிங்கிறது இது எவ்வளவு நல்ல இன்கம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவு நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு நீங்க யோசிங்க. சப்போஸ் என்னோட பேரண்ட் இன்னைக்கு வந்து என்னோட அப்பாவும் அம்மாவும் இதெல்லாம் பார்க்கறது இல்லை, நோ மோர். ஆனா அவங்க என்னை வந்து ஜாப்ல அனுப்பிச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைச்சாங்க. ஒரு சம்பளம் வாங்கணும் மகன், நம்ம வந்து அக்ரிகல்ச்சர்ல கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அதே எங்க அப்பா அம்மா இருந்திருந்தா இதுல எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைங்க. நான் வந்து அந்த இடத்துல தப்பான முடிவு எடுக்கல. இந்த இண்டஸ்ட்ரியோட பவர் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் முடிவெடுத்தேன். எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை கொடுத்துருக்கிற கம்பெனி. நான் இது வரைக்கும் 22 வருஷம் டிராவல்ல 5.5 வருஷம் தான் ஆச்சு. வெஸ்டீஜுக்கு வந்து 5.5 years. 5.5 yearsல நான் ஒன்றும் பெரிய ஒர்க்கெல்லாம் போடலைங்க. நீங்க சொல்ல போனா நான் ஃபர்ஸ்ட் கம்பெனியில சில்வர் ஆகிறதுக்கு போட்ட ஒர்க்கில் 10% கூட இங்க நான் டிசிடி ஆகிறதுக்கு போடலை. உண்மையா சொல்றேன். நான் மலைகள் எல்லாம் ஏறி இருக்கும், 2-3 நாள்ல எங்கெங்கயோ ஸ்டே பண்ணி எல்லாம் பிசினஸ் பண்ணியிருக்கோம். அங்க எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கல. ஆனா அங்க போட்ட உழைப்புல 10% கூட போடாத இந்த இடத்துல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பெர் டே 35,000 ரூபாய், மாதம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல, வருஷத்துக்கு 1.25 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுது. வெஸ்டீஜ் எனக்கு இந்த மாதிரி ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னா நான் வந்து வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு, என்னோட அப்ளைன் எல்லாருக்கும் கண்டிப்பா நான் வந்து இந்த நேரத்துல என்னோட மனசார என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃப்ரெண்ட்ஸ்,
ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு மற்ற எல்லா பேரும் கத்துக்கிற அளவுக்கு, மற்ற எல்லா கம்பெனிக்கும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளோட மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான மேனேஜ்மெண்ட், நல்ல எண்ணங்கள் படைச்ச மேனேஜ்மெண்ட் நம்ம கிடைச்சிருக்காங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கீழே நம்ம பிசினஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கலைன்னா ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துல வேற எங்க போனாலும் நம்மளால சம்பாதிக்க முடியாது. அவ்வளவு அருமையான ஒரு மேனேஜ்மெண்ட். இப்ப நம்ம வந்து நெட்வொர்க்கர், ஒரு நெட்வொர்க்கர் போய் ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து நெட்வொர்க்கர் பண்ற வேலையை பார்க்க முடியுமானா சத்தியமா முடியாது. நெட்வொர்க்கர் நெட்வொர்க்கரா தான் இருக்க முடியும், மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்டா தான் இருக்க முடியும். ஆனா 1-2 பீப்புள் நெட்வொர்க்கர் இன்னைக்கு மேனேஜ்மெண்டா மாறிட்டாங்க. சத்தியமா சொல்றேன், நடக்காது. நம்ம ஒரு அருமையான கொடையின் கீழ் இருக்கோம். இவ்வளவு பெரிய கம்பெனி கிடைச்சு நம்ம பண்ணி ஜெயிக்க முடியலன்னா வேற எங்க போனாலும் ஜெயிக்க முடியாது. நம்ம அன்ஃபிட்னு அர்த்தம். ஏன்னா மனசார நாங்கெல்லாம் இங்க பண்ணி இங்க ஜெயிச்சுட்டு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் இனோவேட்டிவா திங்க் பண்றாங்க பாருங்க. வேற எந்த கம்பெனி இப்படி திங்க் பண்ண மாட்டாங்க. முதல்ல அள்ளி கொடுக்குறாங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. கன்சிஸ்டன்சி ஆஃபர் அள்ளி கொடுக்குறாங்க. எவ்வளவு பணம் செலவு பண்றாங்க கம்பெனி. எந்த கம்பெனிக்கு எங்க மார்க்கெட்டிங் பிளான கொடுத்தாச்சு, பிசினஸ் பண்ணா காசு, பிளானுக்கு தகுந்த மாதிரி பிசினஸ் பண்ணா காசு, பிளானுக்கு தகுந்த மாதிரி பிசினஸ் பண்ணலைன்னா காசு இல்ல. கம்பெனி போயிட்டே இருக்காங்க. எல்லா கம்பெனி, வெளியில இருக்கிற கம்பெனி எல்லாம் அப்படித்தான். ஆனா எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்களை கொடுத்து உங்களை மேலும் மேலும் சம்பாதிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அது எந்த கம்பெனி செய்யறது இல்லைங்க. அதுக்கு ஒரு மனசு வேணுங்க. அள்ளி கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அது வெஸ்டீஜ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர் வந்த பின்னாடி தான் என்னோட இன்கம் 5 லட்சத்துல இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய குரோ ஆயிருக்குன்னா அதுக்கு காரணமே வெஸ்டீஜ் கொடுத்த கன்சிஸ்டன்சி ஆஃபர். இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு அள்ளி கொடுக்காம இருந்திருந்தா நம்ம இன்கம் இவ்வளவு பெரிய அளவுக்கு உயராது. அதே மாதிரி 1% பூல், நம்ம சாதாரண 1% சொல்லிடுறோம். 200 கோடி டேர்ன் ஓவர் நடந்தா 2 கோடி எடுத்து கொடுக்கணும். நம்ம தெரிஞ்சவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மனசு எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 2 கோடி ரூபாயை தன்னோட ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கணும்னா அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணுங்க. இவ்வளவு நல்ல கம்பெனி நமக்கு கிடைச்சு நம்மளை மேலும் மேலும் உயர்த்தி பார்க்கணும், அழகு பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு நிறுவனம் வேற எங்கேயுமே இல்லைங்க. நம்ம கிட்ட மட்டும்தாங்க, இந்த கம்பெனி மட்டும்தாங்க. அதனால தயவு செய்து நம்ம எல்லாரும் இந்த கம்பெனி மேல ஃபெய்த் வச்சு, ஃபெய்த் தாங்க லைஃப், நம்பிக்கை தான். கம்பெனி எப்படி நம்மள நம்பிக்கையோட இருக்காங்களோ, ஃபெய்த் வச்சிருக்காங்களோ, நம்ம கம்பெனி மேல எந்த அளவுக்கு ஃபெய்த்தா இருக்கிறோமோ கண்டிப்பா நம்மளும் ஜெயிப்போம், கம்பெனியும் ஜெயிக்கும். இந்தியாவில் இல்ல, உலகத்துல நம்ம இப்ப 30வது இடத்துல இருக்கோம். கண்டிப்பா பாலி சாரோட அந்த கனவு 2025 டாப் 10 நம்ம எல்லாம் இருக்கும்போது பாலி சார் கவலையே பட தேவையில்லை. நம்ம எல்லாரும் ஒன் டீம் ஒன் ட்ரீம். ஏன்னா வெஸ்டீஜோட மார்க்கெட்டிங் பிளானே அதுதாங்க. உங்களோட எல்லா கமிஷனும் பாருங்க மார்க்கெட்டிங் பிளான்லயே டிசைன் பண்ணிட்டாங்க. கம்பெனியினுடைய டோட்டல் டேர்ன் ஓவர் பிவில இருந்து தாங்க கொடுக்குறாங்க. நீங்களும் நானும் எல்லாரும் சேர்ந்து எந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு பாயிண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுங்க. அப்ப நீங்க வேற டீம், நான் வேற டீம், அவர் வேற டீம், இவர் வேற டீம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாருமே வெஸ்டீஜ் டீம், வெஸ்டீஜ் ஃபேமிலி, ஒன் டீம் ஒன் ட்ரீம். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்றதுல இருந்தாங்க நமக்கு எல்லாருக்கும் வருமானம் வருது. ஏன்னா எல்லா இன்கம் அதுல இருந்தாங்க கொடுக்குறாங்க. அது இயற்கையாவே நமக்கு அமைஞ்சிருச்சுங்க. அதனால ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா நம்ம எல்லாரும் இன்னும் அடுத்தடுத்த படிகள்ல பயணம் பண்ணுவோம். இன்னும் அடுத்தடுத்த இன்கம் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை லீடர்ஸ், ஆந்திரா, கேரளா என எல்லா லீடர்ஸும் இதை பார்த்துட்டு இருக்கீங்க. கர்நாடகா, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியா ஃபைனலா ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லி முடிக்கலான் இருக்கேன். ஏன்னா ஸ்டோரினா எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது அதுக்கு முன்னாடி கம்பெனி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸ்ல ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, நான் யூசிடி அப்ப அந்த டைட்டிலை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு அடுத்து சைடு வேல்யூ வந்து மீதியில வந்து இவ்வளவு இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. இதை யாரெல்லாம் மெயின்டைன் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து 5 crore
அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. நான் அப்போ தான் வந்து 1.5 இயர்ஸ் ஆச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், முடிவெடுத்தேன். இதை நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு. எப்போ முடிவெடுக்கிறோமோ பண்ணிடுவோம். முதல்ல நம்ம சப்கான்சியஸ் மைண்டு கொண்டு போகணும். அதுகிட்ட கொண்டு போய் விட்டு பாருங்க, அது செஞ்சிடும். முடிவு நம்ம எடுக்கணும். அது சப்கான்சியஸ் மைண்ட் பண்ண வச்சிடும். முடிவு எடுத்து சப்கான்சியஸ் மைண்ட்ல போட்டாச்சு. ஆனா எப்படி பண்ண போறோம்னே தெரியாது. பண்ணணும் முடிவு எடுத்தாச்சு. கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல என்னோட பேர் வருது, கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி. டெல்லியில கூப்பிட்டு வச்சு மொத்தம் 20 பேர் ஆல் ஓவர் கண்ட்ரியில எலிஜிபிள். அதுல நானும் ஒருத்தர். அந்த 5 crore கிளப்ல எனக்கு 12,36,000 ரூபாய் அதன் மூலமா அந்த மாதம் எனக்கு கிடைச்சிச்சு. அப்படின்னா இதை உண்மையிலே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இதை சொல்றதுல. ஏன்னா வந்து 1.5 இயர்ஸ்ல நான் அதுல கலந்துக்கிட்டேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து முதல்ல அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போறேன் சென்னைக்கு. அப்ப வந்து அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ஒரு பிரம்மாண்டத்தை என்னால உணர முடிஞ்சிச்சு. ஆனா அங்க இருக்கிற லீடர்ஸ் அத்தனை பேரும் நல்ல லீடர்ஸ். நம்ம வெஸ்டீஜ்ல தமிழ்நாட்டில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு பாராட்டினாங்க. அப்ப நான் போயிருக்கிறப்ப ராஜன் சார் வந்து அப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா பென்ஸ் கார் வாங்கியிருக்காரு. அவர் அந்த ஸ்டேஜ்ல சொல்றாரு, நான் இந்த பிசினஸ் மூலமா இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். அப்ப நான் ஒரு என் சப்கான்சியஸ் மைண்ட்ல போடுறேன், நானும் 3 வருஷத்துல பென்ஸ் கார் வாங்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறேன். அங்க முடிவெடுத்துட்டு அதவே நான் வந்து அடிக்கடி நினைச்சிட்டே இருக்கேன், பண்ணணும் பண்ணணும் பண்ணணும். 30வது மாசம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பென்ஸ் கார் நான் என்ன ஆசைப்பட்டனோ அந்த கார் வெஸ்டீஜ் மூலமா வாங்கியிருக்கேன். இன்னைக்கு சாதாரண நபரான நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்களை இன்னைக்கு பெரிய பெரிய முதலாளிகள் பயணம் பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஓனர்ஸ், பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் போகக்கூடிய அந்த கார்ல இன்னைக்கு நம்மள எல்லாரையும் நீங்களும் மிகப்பெரிய பிசினஸோட ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லி பயணம் பண்ண வைக்கக்கூடிய வேலையை நம்ம வெஸ்டீஜ் கம்பெனி உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நம்மள இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் இதை வாங்கியிருக்கோம். அத்தனை லீடர்ஸுக்கும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இனியும் நம்ம கீழே நிறைய பேரை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்க வைப்போம். எல்லாரும் ஒரு புரட்சியை உண்டு பண்ணுவோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல ஆல் ஓவர் கண்ட்ரி இந்த சொகுசு கார்ல, இந்த லக்ஸுரி கார்ல பயணம் பண்றாங்கன்னா அந்த பெருமை வேற எந்த கம்பெனிக்கும் இந்தியாவில் இல்லை, வெஸ்டீஜுக்கு மட்டும்தான் இருக்கு. கடைசியா டைம் ஆயிடுச்சு. கண்டிப்பா ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது கையில இருக்கக்கூடிய 5 விரல்களுக்கு இடையில ஒரு போட்டி வந்துச்சு. யார் திறமையானவர்கள், யாருக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு சொல்லி ஒரு போட்டி வந்துச்சு. அந்த போட்டியில கட்ட விரல் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டா, உங்களை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், உங்களை எல்லாத்தையும் விட சைஸ்ல நான் தான் பெரிய ஆள். நான் மட்டும் இல்லைன்னா இந்த 4 விரலை வச்சு உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் கடவுள் என்னை வந்து பாத்தீங்கன்னா தனியா படைச்சிருக்காரு, உங்களை எல்லாம் விட்டு தனியா, என்ன மட்டும் தனியா படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு கேட்டுக்கிட்டு இருந்த ஆள்காட்டி விரல் சொல்லுச்சு, அதெல்லாம் சரி, யார் சாதனையாளர் அப்படின்னு ஒருத்தரை நான் யார் திறமையானவர், யார் சாதனையாளர், எதையும் நான் வெற்றியாளர்களை சுட்டி காமிக்கணும் அப்படின்னா நான் தான். நான் சொல்றவர் மட்டும்தான் வெற்றியாளர். யாரையும் காமிக்கணும் அப்படின்னா நான் என்ன வச்சுதான் காமிக்க முடியும், இல்லைன்னா மற்றவங்களுக்குலாம் அந்த தகுதியை கடவுள் படைக்கலைன்னு சொல்லிச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெருவரல் இவங்களெல்லாம் பார்த்து சொல்லிச்சு, நீங்களாம் நல்லா யோசிச்சுட்டு பேசுங்க, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்படி வைப்போம். உங்கள எல்லாரையும் விட உயரமானவர் யார்? நான் தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நடுநாயகனா கடவுள் யாரை படைச்சிருக்காரு? என்னை தான் படைச்சிருக்காரு. அப்ப நான் தான் உங்களை எல்லாத்தையும் விட திறமையானவர் அப்படின்னு சொல்லிச்சு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த மோதிர விரல் சிரிச்சிச்சு. எல்லாம் நீங்களா உங்க பெருமையை பேசிக்கிறீங்க, வாங்க நம்ம பாஸ் கிட்ட போவோம், நம்ம முதலாளி கிட்ட போவோம், அவர்கிட்ட இருந்து விலை உயர்ந்த ஆபரணங்களை கை நீட்டுவோம், நம்மள யாருக்கு அவர் அனுபவிச்சு மகிழ்ச்சி அடைகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மோதிர விரல் சொல்லுச்சு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த
இந்த சுண்டு விரல் சொல்லுச்சு, உங்களுக்கெல்லாம் இவ்வளவு சிறப்புகளை எல்லாம் கொடுத்து கடவுள் படைச்சிருக்காரு. ஆனா எனக்கு மட்டும் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பெல்லாம் கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு. மோதிர விரல் கடவுள்கிட்ட போய் முறையிட்டுச்சு. கடவுள், நீங்க இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு என்ன மட்டும் ஏன் இப்படி படைச்சீங்க? உள்ளதுலேயே ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் தான் சின்னால், எனக்குன்னு ஒண்ணுமே இல்லையே, என்னை இப்படி படைச்சிட்டீங்களே அப்படின்னு போய் கடவுள்கிட்ட முறையிட்டுச்சு. கடவுள் சொன்னாரு, நீ என்ன கும்பிடும் பொழுது நீ இப்படி கும்பிடுற அப்படின்னா முதல்ல நான் பார்க்கறது உனக்கு தான் ஆசீர்வாதம் பண்றேன். என் கண்ணு முதல்ல உன் மேலதான் படுது. உனக்கு தான் அந்த சிறப்பை கொடுத்துருக்கேன். உன்னைத்தான் நான் முதல்ல பார்க்கிறேன். அடுத்து உன் வீட்டுக்கு வரக்கூடியவங்களை வாங்கன்னு நீ வரவேற்கிறப்ப முதல் ஆளா நின்று வரவேற்கக்கூடிய தகுதியை உனக்கு தான் நான் கொடுத்துருக்கேன், மற்றவங்களுக்கு கொடுக்கல. அப்ப இந்த உலகத்துல நான் படைக்கும் பொழுதே ஒவ்வொருத்தருக்கும் எல்லா விஷயத்தையும் நான் கொடுத்து தான் படைச்சிருக்கேன். எல்லா திறமைகளையும் கொடுத்து தான் அந்த உலகத்துல உங்களை எல்லாத்தையும் நான் படைச்சு விட்டுருக்கேன் அப்படின்னு கடவுள் சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்பதான் நீங்க ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அல்லது இப்பதான் ஒவ்வொரு லெவலா அச்சீவ் பண்ணிட்டு வருவீங்க. நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், இந்த உலகத்துல கடவுளால் படைக்கப்பட்ட நாம எல்லாருக்குள்ளேயும் கடவுள் ஒவ்வொரு திறமையை கொடுத்து தான் நம்மளை எல்லாத்தையும் இந்த உலகத்துக்குள்ள அனுப்பிச்சு வச்சிருக்காரு. காட்ஸோட பிளெஸிங்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. காட்ஸோட கடவுளோட ஆசீர்வாதம் இருக்க போய்தான் நம்ம எல்லாரும் வெஸ்டீஜ்ங்கிற ஒரு உன்னதமான கம்பெனிக்குள்ள, அருமையான நிறுவனத்துக்குள்ள நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். கடவுளினுடைய அந்த அனுகிரகம் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாம் இந்த கம்பெனிக்கு வந்திருக்க மாட்டோம். அவரோட அனுகிரகங்கள் இருக்க போய் தான் இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு நல்ல நிறுவனத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் கடவுள் ஒவ்வொரு திறமையை கொடுத்து தான் வெளியில அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அந்த திறமையை நீங்க வெளிக்கொண்டீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வெஸ்டீஜ்ல கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில பொருளாதார சுதந்திரத்தை நமக்கும் நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கும் நம்மளால உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த நல்ல நேரத்துல சொல்லிட்டு, உங்களை எல்லாரையும் இன்னைக்கு இந்த மீட் தி மில்லியனர் ப்ரோக்ராம் மூலமா சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நம்ம எல்லாரும் சந்திப்போம். விஷ் யூ வெல். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர் அப்படிங்கிறது வெறும வாயிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது, உள்ளத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதுல நீங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு ஒரு நல்ல இன்கம் போன பிறகு நான் டெஃபினட்டா நான் பண்றேன், பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு எனக்கு புரிஞ்சது, எஸ் டெஃபினட்டா ஆணித்தரமாக நீங்க செய்யக்கூடிய வேலைகள், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட், அந்த ஒரு நிலையை அடையும் போது நான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு உண்மையிலே என்னால புரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக இந்த இண்டஸ்ட்ரி உங்களுடைய அந்த படிப்பினை மற்றும் கிடையாது, அதுல இருந்து இதை உழைச்சு இதை மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த நிலையான எண்ணம் இதுல இருக்கு அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ டியர் வெஸ்டிஜியன்ஸ், டெஃபினட்டா இன்னைக்கு அற்புதமான ஒரு 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 லெசன், அதாவது என்னன்னா அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் இன்னைக்கு நமக்கு பகிர்ந்த ஒரு காரணத்தினாக நிச்சயமாக கொடுத்திருக்கார். ஸோ அவர் சொன்ன சில கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது, எஸ் டெஃபினட்டா இன்னைக்கு நிறைய பேர் புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கம்பெனில இன்னைக்கு முதல்லயே போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வந்துடலாம். ஆனா எந்த கம்பெனி ஒரு நிலையாக இருக்கோ அந்த கம்பெனில நம்ம வேரூன்றி நிற்க முடியும். இது இன்னைக்கு நாளைக்கு மட்டும் கிடையாது, அடுத்த 100 ஆண்டுகள் ஆனாலுமே அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கார். அதே போல ஒரு ஃபனல்ல எடுத்து போடும்போது ஒண்ணா போடும்போது அது காணாம போயிடுது. பட் மொத்தமா ஒரு கிளஸ்டரா நம்ம போடும்போது எஸ் டெஃபினட்டா ஒவ்வொருத்தருமே நம்ம சாதனையாளராக மாற்ற முடியும். அவங்க சாதனை படைக்கும் போது நம்மளும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை எடுத்திருக்கார். ஸோ இன்னைக்கு எத்தனையோ கம்பெனிஸ் வந்தா கூட இன்னும் அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னாரு, லைக் மேனேஜ்மெண்ட் அண்ட் நெட்வொர்க்கர்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு விதத்துல அனுபவம் மிக்க ஒரு நபர்கள் இவங்க மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனோட, ஏன்னா அடுத்த 2030 எல்லா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியுமே நம்பர் 1 பொசிஷன்ல வெஸ்டீஜ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு
அந்த விஷனோட தான் இன்னைக்கு நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இணைஞ்சிருக்கிற நமக்கு எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை டெஃபினட்டா காத்துட்டு இருக்கு. இந்த மீட் த மில்லியனர் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காகவும் காத்துட்டு இருக்கு. நீங்க மிகப்பெரிய சாதனைகள் இந்த நிறுவனம் மூலமாக நீங்க படைக்கணும். ஸோ ஃபைனலி அவர் சொன்ன அந்த ஸ்டோரி, எஸ் அஃப்கோர்ஸ் இந்த 5 எல்லாருக்குமே அந்த திறமைகள் கடவுள் படைச்சிருக்காரு. ஸோ அந்த தனித்திறமைகள் இதை சரியான முறையில் நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கும் பொழுது டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய வெற்றியை வெஸ்டீஜ்ல அடைய முடியும். ஸோ ஃபைனலா ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டோரி. ஸ்கூல்ல பசங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 10 பேரை போய் பார்த்துட்டு அவங்களை கட்டி பிடிச்சிட்டு கடவுள் இருக்கார், பொறுமையா இருக்காங்க, பொறுமையா இருங்க, வாழ்க்கை மாறும். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு வரணும், 10 பேருக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுல ஒரு குழந்தை வருது, அவங்க அப்பா கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி நான் ஒரு 10 பேர் இந்த மாதிரி கட்டி பிடிச்சி நான் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி. சரி அடுத்த நாள் போகலாம் அப்படின்னாங்க. அடுத்த நாள் பெரிய மழை இருக்கு. ஆனா அந்த மழையும் பொருட்படுத்தாது. இந்த குழந்தை வந்து ரொம்ப அப்பா கிட்ட வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்க, நம்ம கண்டிப்பா போகணும் போகணும் அப்படின்னு. ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் மால் போறாங்க. அங்க ஒரு 9 பேர் வந்து அந்த குழந்தை வந்து கட்டி பிடிச்சிட்டு கடவுள் இருக்கார், பொறுமையா இருக்காங்க, வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பட் அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, மழை வந்து இன்னும் பெருசாக பெருசாக அப்பா சொல்றாரு, இல்ல இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணா வீட்டுக்கு போறது ரொம்ப ரிஸ்க் ஆயிரும், பேசாம நம்ம கிளம்பலாம் அப்படின்னு. ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு 9 பேர்கிட்ட நம்ம சொல்லிட்டோமே, இன்னும் ஒரே ஒருத்தர் தானே, இந்த 10வது நபர் அவர்கிட்ட சொல்லாம விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருந்துட்டே இருக்கு. அப்ப போற வழியில ஒரு வீடு ஒண்ணு, தனிமையில ஒரு வீடு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தர்கிட்ட மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன், சோ தட் என்னோட அசைன்மெண்ட் வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லு. சரி போலாம் அப்படின்னு இந்த வீட்டுக்குள்ள போறாங்க. கார் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள நுழையிறாங்க. இந்த குழந்தை இறங்கி போய் இந்த காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு வயதான அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. அப்ப திறக்கும் போது இந்த குழந்தை அந்த அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, பொறுமையா இருங்க, கடவுள் இருக்கார், வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு சொல்லுது. உடனே அந்த அம்மாவுக்கு கண்ணுல இருந்து தனித்தனியா கொட்ட ஆரம்பிக்குது, அழவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கார்ல இருக்கக்கூடிய இந்த அப்பா இதை பார்த்துட்டு உடனே ஓடி வர, என்ன பிரச்சனை, ஏதாவது தப்பா நடந்துச்சா, எதனால இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி சொல்றாரு, கொஞ்ச நாள் முன்னாடி தான் என்னுடைய கணவர் வந்து இறந்து போனார். அதுக்கப்புறம் என்னை பார்க்க வரதுக்கு யாருமே ஆள் கிடையாது. அப்ப இந்த உலகமே எனக்கு இல்லை அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். உண்மையிலேயே நான் கடைசியா ஒரு நிமிஷம் வந்து நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நான் வந்து தூக்க மாட்டுறதுக்கு எல்லாமே தயார் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா நான் கழுத்துல அந்த கயிறை மாட்டும் பொழுதுதான் காலிங் பெல் அடிச்சது. சரி யாராக இருக்கும், ஒருவேளை நம்ம கடவுள் கிட்ட வேண்டதுனால யாரோ ஒருத்தர் அனுப்பியிருக்காரோ அப்படின்னு நினைச்சு நான் வந்து கதவை திறந்தேன். ஆனா இந்த குழந்தை வந்து என்கிட்ட சொல்லிச்சு, பொறுமையா இருங்க, கடவுள் இருக்கார், வாழ்க்கை மாறும் அப்படின்னு. சோ இந்த 3 வார்த்தைகள் இதை கேட்கும்பொழுது அந்த கடவுளே எனக்கு சொல்லி அமிச்ச மாதிரி இருந்தது. எஸ், நான் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் பண்ண இருந்தேன். நிச்சயமாக வாழ்க்கை இருக்கு, என்னால எத்தனை நல்ல விஷயங்கள் இனிமே மற்றவங்களுக்கு நான் செய்யணும் அப்படிங்கிறது இந்த சின்ன குழந்தை எனக்கு உணர்த்தி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் டெஃபினட்டா கடவுள் இருக்கார், பொறுமையா இருங்க, வாழ்க்கை மாறும். இன்னைக்கு பாலா சார் நம்ம சொல்லிருக்கக்கூடிய விஷயம் அதுதான். எஸ், பொறுமையா இருங்க, உங்களுக்கான காலம் வரும், டெஃபினட்டா உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற முடியும். சோ நம்மளுடைய தலைவர்கள் முக்கியமாக இன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, அவர் குழுவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வாழ்க்கை மாற்றத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஒரு கடவுளாக மதிக்க வேண்டியவர்கள் நம்மளுடைய லீடர்ஸ், நம்மளுடைய அப்ளைன்ஸ். பிகாஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததன் மூலமாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை இன்னைக்கு நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல இந்த கதையின் மூலமாக நான் பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்க டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை மட்டும் புரிய வைங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படிங்கறதா. சோ பாலாஸ் ரொம்ப அற்புதமா சொன்னாரு. இன்னைக்கு எந்த டீமா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே ஒரு அப்ளைன், தட் இஸ் வெஸ்டீஜ். சோ இந்த வெஸ்டீஜ் குடும்பத்துல இணைஞ்சிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். சோ இன்றைக்கு இந்த மீட் த மில்லியனர் ப்ரோக்ராம்ல பங்கெடுத்துக்கிட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும், என் சார்பாகவும், பிரவீன் சார்பாகவும், பிளஸ் எங்களுடைய ஆபரேஷன்ஸ் டீம் எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த நேரத்தை தெரிவிச்சிருக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் அடுத்த ஒரு முக்கியமான இதே மீட் த மில்லியன் ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ ஆல் தி சக்சஸ், விஷ் யூ வெல். தேங்க்யூ ஸோ மச்.